போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கல் மண்டபத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்தில் பண்ணலைன்னா கூட கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு அந்த சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணதுக்கு முதல்ல நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக இருக்க போகுது, ஆயிரம் வருஷங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அங்கே நிறைய சந்நிதிகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா நான் விக்கிரகம்லாம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கோயில்களில் நின்ற கோலத்தில் இருப்பார் பெருமாள். இப்போ நீங்கள் வெங்கடாச்சலபதி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் நின்ற கோலத்தில் இருப்பார். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சயன கோலத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில கோயில்கள், இப்போ நரசிம்மர் இருப்பார் இங்கே நாமக்கல்ல, அவர் எப்படி இருப்பார்னா அமர்ந்த கோலத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கட்டின இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நின்ற கோலத்திலையும் இருக்கிறார், பின்னாடியே சயன கோலத்திலையும் இருக்கிறார். அதே மாதிரி அந்த கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்போது அந்த பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 தெய்வங்களா அதே பெருமாள் தான், ஹயக்ரீவர், வராகர், நரசிம்மர்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே அமர்ந்த கோலத்திலே இருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ சிறப்பு. அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணரும் அங்கே இருக்கிறாரு. அவர் என்ன கோலத்தில் இருக்காருன்னா தவ கோலத்தில் இருக்கிறார், தியான கோலத்தில் இருக்கிறார். அப்போது ஒரே கோயிலுக்குள்ளே இத்தனை கோலத்தில் இருக்கிற பெருமாள் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட சிறப்பு வேந்தன்பட்டிக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம் தாயார். தாயார் தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போனால் முதல்ல நம்ம தாயாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உள்ளே போனோடனே பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாயார் இப்படி லெஃப்டில் இருந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது நினச்சேன், அப்போ நம்ம தாயாரை முதல்ல சேவிச்சுட்டு வரணும்னு சொல்லுவோமே, இப்போ தாயார் இந்த பக்கமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் பெருமாள்கிட்டயே கேள்வி கேட்டேன். பெருமாள் எனக்கு பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பெருமாளுக்கு நேர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கஜலட்சுமி இருக்காங்க, அவங்களும் தாயார் தான். அவங்கள பார்த்துட்டு பெருமாளை பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் சந்தோஷமான விஷயம். இப்போ அந்த கேள்வி வருது, எதுக்காக தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருமாளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னோட பேச்சில் நிறைய ஆன்மீக ரகசியங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அது கரெக்டான எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கோயிலுக்கு வரும்போது ரொம்ப திருப்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். சுந்தரகாண்டம் அப்படின்ற ஒரு இடம் ராமாயணத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் சீத்தம்மாவை தேடி வராங்க இல்லையா. தேடி வந்ததுக்கப்புறம் சீத்தம்மாவை பார்த்துட்டாங்க. இப்போ சீத்தம்மா முன்னாடி போய் நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த குரங்கு ராவணன் அனுப்பிச்ச ஆளாக இருக்குமோ அப்படின்னு சீத்தம்மாவுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படின்றதுக்காக ஹனுமன் யோசிக்கிறார், இப்போ நேரடியாக நம்ம முன்னாடி போய் நிற்க முடியாது, நம்ம போய் சொல்லி நம்ம பேச்சை கேட்குற அளவுக்கு நேரம் இருந்தால் தானே நம்ம யாருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே பயந்து விரட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறார். அதனால் ஹனுமன் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மரத்து மேலேயே உட்காந்துக்கிட்டு அவர் முதல்ல ராமாயணம் பாராயணம் பண்ணுறார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி தசரதனுக்கு குழந்தைங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய யாகம் நடத்தினாங்க, அதில் 4 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் பாராயணத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ சீத்தம்மா யார் அது ராமர் கதையை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தேடலில் தேடும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி வா, நீ யார், ஏன்னா ராமர் கதையை சொல்கிறேன்னா அது ராவணனோட ஆளாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹனுமன் முன்னாடி வராரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமாயணம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ராமரும் லக்ஷ்மணனும் சீத்தம்மாவை தேடி வந்தாங்க. வரும்போது கிஷ்கிந்தையில் என்னையும் சுக்ரீவனையும் பார்த்தாங்க. என்னையும் சுக்ரீவனுக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது சீத்தம்மா கவனிக்கிறாங்க. முன்னாடி வந்ததுக்கப்புறம் பேசுகிறாங்க. பேசும்போது ஹனுமன் கிட்ட, ஹனுமனா எல்லாம் சந்தோஷம், ஆனால் நீ ஒரு விஷயம் சொன்னியே, மறுபடியும் சொல்ல. என்ன சொன்ன, நீயும் சுக்ரீவனும் ராமரோட ரொம்ப நெருக்கமாயிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், நானும் சுக்ரீவனும் ராமரோட ரொம்ப நெருக்கமாயிட்டோம் அப்படின்றாங்க. அப்போது சீத்தம்மாவோட முகம் வாடி போகுது. அப்போ கேட்குறாங்க, ஏன் உங்கள் முகம் வாடி போகுது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ சீத்தம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறேன், அது நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது. என்ன அப்படின்னா, எனக்கு ராமர் மேலே ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். இப்போ பெண்களுக்கு இருக்கு இல்லைங்களா, அவங்கவுங்க கணவர் மேலே, அந்த மாதிரி எனக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். எனக்கு என்ன ஆசைன்னா, ஏன் மூலியமாக தான் ராமருக்கு எல்லாருமே நெருக்கமாகணுமே தவிர எனக்கு சம்மந்தம் இல்லாமல் யாரும் ராமருக்கு நெருக்கமாகிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இப்போ நீயும் சுக்ரீவனும் என்னோட சம்மந்தம் இல்லாமலே ராமர்கிட்ட நெருக்கமாயிட்டீங்க இல்லையா, அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பொசசிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ஹனுமன் சீத்தம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஹனுமன் சொல்கிறாரு, எங்கம்மா நீங்கள் தப்பா இல்லை சொல்கிறீங்க அப்படின்றாங்க. சீத்தம்மா, நான் என்ன தப்பாக சொன்னேன், நான் சரியாக தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் தப்பாக தான் சொல்கிறீங்க. நீங்கள் ராவணன் வந்து உங்களை தூக்கிட்டு போனா இல்லைங்களா புஷ்பக விமானத்தில், அப்போது கிஷ்கிந்தையில் என்ன தெரியுமா பண்ணீங்க, நீங்கள் உங்களோட கையில் இருக்கிற நகைகள் ஆபரணங்கள்லாம் ஒன்றொன்னா கழட்டி கழட்டி கீழே போட்டீங்க. நான் என்ன தெரியுமா பண்ணோம், நானும் சுக்ரீவனும் அந்த ஆபரணத்தெல்லாம் ஒன்றொன்னா கையில் எடுத்தோம். உங்கள் கையில் இருக்கிற ஆபரணம் எப்போ எங்கள் கைக்கு வந்துருச்சோ அப்போவே உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட அனுகிரகமும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் ராமரோட நாங்கள் நெருக்கமானமே தவிர இல்லைன்னா எப்படி எங்களால் ராமரோட நெருக்கமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதாவது என்ன நினைக்கிறாங்க சீத்தம்மா அப்படின்னா, சீத்தம்மா தான் தாயார் இல்லையா, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட வாங்க, நான் உங்களை ராமரோட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கோயில்களில் என்ன சொல்கிறோம்னா, முதல்ல தாயார் சந்நிதிக்கு போங்க, தாயாரை வேண்டிக்கோங்க, தாயார் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். ரெக்கமெண்டேஷனோட போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தாயார் தராங்க அப்படின்றதுனால தான். ஸோ தாயார் இந்த பக்கமும் இருக்காங்க, அந்த பக்கமும் இருக்காங்க இந்த கோயிலில். அது மட்டும் இல்லாமல் மேலேயும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அதை கட்டினவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கே இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இல்லையே, பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுற்றி சுற்றி பார்த்தோமே, எங்கேயுமே இல்லைன்னு பார்த்தவங்க சொல்லுவாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் 4 தெய்வங்களோட சேர்ந்து கொடுக்குற அவதாரம் அது. அந்த 4 தெய்வங்கள் என்னென்னா, கருடாழ்வார் அவர் எதிரிலேயே இருக்கிறாரு நம்மளோட கோயிலில். அதே மாதிரி வராக பெருமாள் அவர் சுற்றி வர பிரகாரத்தில் இருக்கிறாரு. ஹயக்ரீவர் அவரும் சுற்றி வர பிரகாரத்தில் இருக்கிறாரு. நரசிம்மர் அவரும் சுற்றி வர பிரகாரத்தில் இருக்கிறாரு. அந்த ஆஞ்சநேயர் அங்கேயே சேவை சாதிக்கிறாரு. அப்போ இந்த கோயிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்காரு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னா அது என்ன? பஞ்சமுக ஆஞ்சநேயர் எதுக்காக இந்த 5 தெய்வங்கள் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ராமாயண கதையை தெரிஞ்சுக்கணும். ராமாயணத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது ராமருக்கு வந்து ராஜ்யம் கிடைச்சிருச்சு. அவரெல்லாம் அந்த வனவாசம்லாம் முடிஞ்சு ராவணனை கொன்று இங்கே வந்தாச்சு. வந்து ராஜ்யமே அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் விபீஷணன் ராமரை பார்க்கறதுக்காக வராரு. ராமர் லக்ஷ்மணன் இருக்கிற இடத்துக்கு உள்ளே போகிறாரு. போன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது. உள்ளே போய் பார்த்தா அங்கே ராமரும் இல்லை, லக்ஷ்மணனும் இல்லை, விபீஷணனும் இல்லை. என்னாச்சு ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும்? விபீஷணன் வந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. எதேச்சியா அங்கே ஆஞ்சநேயர் வரார். ஆஞ்சநேயர் அங்கே வந்ததுக்கப்புறமா அவர் கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் மந்திரியாரே இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஏன் டென்ஷனாக இருக்கேன்னா ராமர் லக்ஷ்மணனை காணோம். என்ன சொல்கிறீங்க, ராமர் லக்ஷ்மணன் எப்படி காணாமல் போவாங்க அப்படின்னா, ஆமாம் விபீஷன் வந்தார், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. உடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் இப்போ இலங்கைக்கு போய் விபீஷணன் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆகாய மார்க்கத்தில் ஹனுமன் எங்கே போகிறாருன்னா இலங்கைக்கு போகிறாரு. போய் விபீஷணனை பார்த்து, என்னாச்சு நீங்கள் வந்தீங்களா, ராமர் லக்ஷ்மணனை காணோன்னு சொல்லும்போது, நான் வரவே இல்லையே அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை வந்து ஹனுமன் சொல்லும்போது விபீஷணன் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அஹிராவணா மஹிராவணான்னு 2 தம்பிங்க இருக்கிறாங்க, ஒன்று விட்ட தம்பிங்க. அவங்கெல்லாம் பாதாள லோகத்தில் தான் இருக்கிறாங்க. ராவணன் இறந்ததுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்தாங்க, ராமர் மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் நான் ஒத்துக்கலை. அதனால் அவங்களுக்கு உருவம் மாறுற சக்தி இருக்குது. என்னை போல் அவங்க தான் வந்திருக்கணும், அவங்க தான் வந்து ராமர் லக்ஷ்மணன் ஏதாவது தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமன் சொல்கிறாரு, இப்போவே நான் வந்து பாதாள லோகத்துக்கு போகணும், எனக்கு வழி சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இருங்க நான் இலங்கை படையெல்லாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு விபீஷணன் சொல்லும்போது, இலங்கை படையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார் விபீஷணன், இல்லை அவங்க 2 பேர் ரொம்ப மோசமான ஆளுங்க, இலங்கை படை இருந்தால் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹனுமன் சொல்கிறாரு, எனக்கு எந்த படையும் வேண்டாம், என்கிட்டயே ஒரு படை இருக்குது. அது என்ன அப்படின்னா ராம நாமம் இருக்குது. அந்த ராம நாமத்தை வச்சே நான் வந்து அவங்கள ஜெயிச்சு நான் ராமர் லக்ஷ்மணனை கொண்டு வந்துட முடியும், எனக்கு வேற எந்த படையும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக ஹனுமன் பாதாள லோகத்துக்கு போகிறார். பாதாள லோகத்தில் சில விதமான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அங்கே அஹிராவணாவையும் மஹிராவணாவையும் பார்க்குறாரு. அவங்க கிட்ட போரிடுறாரு. ஆனால் போரிடும்போது அவங்களால ஜெயிக்க முடியல, ஹனுமனால் ஜெயிக்க முடியல. ஹனுமனுக்கு ஒன்றும் புரியல, எப்படி என்னால் இவங்களை ஜெயிக்க முடியல அப்படின்னு உட்காந்து தியானத்தில் சீத்தம்மாவை வேண்டுறார். சீத்தம்மா கிட்ட கேட்குறாரு, என்னால் ஏன் இவங்களை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ சீத்தம்மா சொல்கிறாங்க, நீ மேலே பாரு, உங்க 5 தீபங்கள் இருக்குது பாத்தியா, இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹனுமன் சொல்கிறார், ஆமாம் இருக்குது. இந்த 5 தீபத்தையும் நீ அணைச்சா அவங்கள கொல்ல முடியும், ஏன்னா அவங்களோட உயிர் இந்த 5 தீபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக நான் இப்போவே அணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் வந்து ஒரு தீபத்தை அணைக்கிறார், 2, 3, 4, 5வது தீபத்தை அணைக்கிறாரு. ஆனால் அவரால் ஒன்றும், அந்த 5வது தீபத்தை அணைச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா 1வது தீபம் எரிய ஆரம்பிச்சிருச்சு.
என்னடா இது 5 தீபத்தை என்னால் அணைக்க முடியலையே, திரும்ப திரும்ப எரியுதே அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் சீத்தம்மா அசரீரியா சொல்கிறாங்க, இந்த 5 தீபத்தையும் ஒன்றா எப்போ நீ வந்து அணைக்கிறியோ அப்போ தான் இதை சாத்தியம் அப்படின்றாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நீ உன்னோட உதவிக்கு இன்னும் 4 பேரை கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறார். இப்போ அனுமன் சொல்கிறார், நான் யாரை கூப்பிடுவேன், நானே பாதாள லோகத்தில் இருக்கேன். அப்போ ஒரே வழிதான், என்னை போல நான் குரங்கு, என்னை போல நான் 4 மிருகங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு. முதல்ல குதிரையை கூப்பிட்டாரு, ஹயக்ரீவர் வந்தார். சிங்கத்தை கூப்பிட்டாரு, நரசிம்மர் வந்தார். கழுகை கூப்பிட்டாரு, கருடாழ்வார் வந்தார். அதுக்கப்புறமா பன்றியை கூப்பிட்டாரு, வராக பெருமாள் வந்தார். இந்த 5 பேரும் சேர்ந்து ஒன்றா ஊதி அந்த 5 தீபத்தையும் அணைச்சாங்க. அதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதார கதை. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதாரம், அந்த 5 தெய்வங்களும் சேர்ந்து காட்சி கொடுக்குற இந்த கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சிறப்பு வந்து இந்த கோயிலுக்கு இருக்கேன்னா 5 தெய்வங்களும் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான சந்நிதியாக உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். என்னென்னா அது வந்து பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம், அதுதான் சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் 2 கேள்விகள் அடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, சக்கரத்தாழ்வாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருக்கிறார், அதோ ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா 16 கைகள் இருக்கு, எல்லா கையிலையும் ஆயுதம் இருக்கு. அதெல்லாம் என்ன குறிக்குது? அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மர் இருக்கிறாரு, அதுக்கு என்ன குறிப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நரசிம்மரை வந்து நான் தரிசிக்கணுன்றதுக்காக அற்புதமாக கண்ணாடி வேறு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால 2யுமே தரிசிக்க முடியும். அப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இந்த 2 கேள்விக்கான பதில், எதுக்கு பின்னாடி நரசிம்மர் இருக்கிறாரு, முன்னாடி எதுக்கு 16 கைகளோட ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்றது தான். 16 கைகளோட இருக்கிற தெய்வம் 16 ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 16 ஆயுதங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இந்த சக்கரத்தாழ்வார் ஒண்ணுக்கே இருக்கு அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காக தான் என்னன்னா 16 கைகளோட 16 ஆயுதங்களை வச்சிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னா ஒரே ஆயுதம், சக்கரம் ஒன்னே போதும். அந்த சக்கரத்தாழ்வாரே நம்மளை காக்க முடியும். மற்ற ஆயுதங்கள்லாம் எல்லா ஆயுதமும் இதுக்குள்ள அடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த 16 ஆயுதங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, பின்னாடி எதுக்குங்க வந்து நரசிம்மர் இருக்கிறாரு அப்படின்னா, நம்மளோட பெருமாளோட அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா 10 அவதாரங்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கல்கி இப்பயும் சேர்த்து இருக்கு, இப்போ எடுக்க போகிற அவதாரம் இல்லை எடுத்திருக்கிற அவதாரமும் சேர்த்து கல்கி 10 அவதாரங்கள் சொல்லலாம். அந்த 10 அவதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் அவசர திருக்கோலம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அவதாரத்தை அவசர திருக்கோலம் சொல்றாங்கன்னா அது நரசிம்மரோட அவதாரம் தான். ஏன்னா அது எடுக்கணும்னு ஒரு டிஸ்கஷனே வரல. இப்ப ராம அவதாரம் முன்னாடி அங்க வைகுண்டத்துல வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நான் வந்து ஒரு அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு. அப்படியா, என்ன அவதாரம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா எடுத்த அவதாரங்கள் தான் எல்லா அவதாரங்களுமே. மகாபலியோட ஆட்டத்தை, அவரோட ஆணவத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு எடுத்தது தான் வாமன அவதாரம். மச்சாவதாரம் இந்த உலகத்தை காக்கணும், புது உலகத்தை படைக்கணுன்றதுக்காக எடுத்தது தான் மச்சாவதாரம். அந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்தையும் யோசிச்சு நிதானமா எடுத்தாங்க. ஒரே ஒரு அவதாரம் மட்டும்தான் அவசர திருக்கோலம், உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு எடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா அது நரசிம்மர் அவதாரம் தான். மொத்தமே அந்த அவதாரம் 18 நிமிஷத்துலேருந்து 24 நிமிஷம் வரைக்கும் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது அவசரமாக எடுத்த திருக்கோலம். எதுக்காக? அது சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி இருக்குன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னு நம்ம சக்கரத்தாழ்வாரை வேண்டுனா அவசரமாக வந்து காப்பாற்றுவார் அப்படின்றதுக்காக தான் பின்னாடியே என்ன இருக்குது அப்படின்னா நரசிம்மர் இருக்கிறார். நரசிம்மர் எப்படி கேட்டு கூப்பிட்ட உடனே வந்தாரோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளுக்கு சக்கரத்தாழ்வார் இம்மீடியட்டாக செவிசாச்சு நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட சிறப்பு வந்து இந்த சக்கரத்தாழ்வார் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சக்கரத்தாழ்வார் அவதாரம் எடுத்தாரா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா சக்கரத்தாழ்வார் யாரு? அவர் வந்து பெருமாள் கையில் இருக்கிற ஒரு சக்கரம் இல்லையா? அவரே அவதாரம் எடுத்தாரா? பெருமாள் அவதாரம் எடுத்தார். ஆனால் சக்கரத்தாழ்வார் எடுத்தாரானா எடுத்தாரு அப்படின்றாங்க. எப்படிங்க எடுத்தாரு, எங்க எடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த அவதாரம் எது? மத்ஸ்ய அவதாரம். அந்த மத்ஸ்ய அவதாரத்தில் சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணாருன்னா, பெருமாள் வந்து மத்ஸ்ய அவதாரம் மீனா அவர் எடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்றது, நம்மளும் வந்து போய் உதவணுமே, அப்படி எப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது மத்ஸ்ய அவதாரமோட முக்கியமான நோக்கம் அந்த மீனோட பற்கள். எதுக்காக அப்படின்னா, ஒரு கப்பலை வந்து அந்த கப்பலில் எல்லா விதமான ஒரு முனிவர்கள், அந்த எல்லா மிருகங்கள் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அந்த கடலுக்கு நடுவில் இழுத்துட்டு போய் அந்த மீன் வச்சுக்கும்.
அந்த மீன் வச்சதுக்கு அப்புறமா இந்த உலகம் மொத்தமும் அழியும், மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து அந்த கப்பலை எடுத்துட்டு வந்து புது உலகத்தில் இறக்கி புது உலகத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மத்ஸ்ய அவதாரம். அதுதான் 2020 அப்படின்னு ஒரு படம் இங்கிலீஷில் எடுத்து அது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் அழிய போகுது, நம்ம புது உலகத்தில் நம்ம ஒரு மனுஷனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நிறைய கப்பல்களை உருவாக்கி அந்த கப்பலுக்குள்ள எல்லாரும் ஏறிப்பாங்க. அந்த கதையே மத்ஸ்ய அவதாரத்தோட கதை, நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற கதை, அந்த மத்ஸ்ய அவதாரம். அப்போ அந்த அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன, அந்த கப்பலை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கான அந்த பவர்ஃபுல் பற்கள் வேணும் இல்லையா. அப்போ இந்த சக்கரத்தாழ்வார் என்ன பண்றாருன்னா அந்த மீனோட பல்லா மாறினார், அந்த அவதாரமா எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூர்மா அவதாரம். இந்த அவதாரத்தில் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்மா அவதாரம் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மேருமலையை வந்து கடையும் போது அது கீழே வந்து பேஸ் ஏதாவது இருக்கணும், அந்த பேஸ் இருந்தால் தான் அதை கடைய முடியும், இல்லைன்னா மண்ணில் புதஞ்சிருது, அதை வந்து நம்மளால கடைய முடியல அப்படின்றதுக்காக கூர்மா அவதாரம்னு பெருமாள் எடுத்தாரு. அந்த கூர்மா அவதாரத்தில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா அந்த கூர்மாவோட ஓடு, அந்த ஆமையோட ஓடு, ஏன்னா அதுதான் வந்து தாங்கணும் இந்த மலையே. அப்படி இருக்கும்போது அந்த ஓடு எப்படி இருக்கணும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ சக்கரத்தாழ்வார் என்ன பண்ணார்னா இந்த ஆமையோட ஓடா நான் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவதாரம் எடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரமும், அடுத்த அவதாரம் வராக பெருமாள் பூமியை வந்து அந்த கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அதை திருப்பி கொண்டு வர்றதுக்காக அந்த கோர பற்களோட வராக பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா கடலுக்குள்ளே போய் அந்த பூமி மாதாவை வெளியில் கொண்டு வர்றார். அந்த பற்கள், கோர பற்களாக யார் அவதாரம் எடுத்தாங்கன்னா சக்கரத்தாழ்வார் தான் எடுத்தாங்க. நரசிம்மர் அவதாரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நரசிம்ம அவதாரத்தில் என்னவா அவதாரம் எடுத்தாருன்னா அந்த நரசிம்மருக்கு தேவையான ஆயுதம் ஒன்று தான், என்னன்னா நெகம். ஏன்னா அந்த நெகத்தை வச்சு தான் இரண்யகசிபோட வயித்தை வந்து கிழிச்சு அதில் இருக்கிற அந்த குடல் எடுத்து மாலையாக போட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சார் இல்லையா. அப்போ அந்த நெகமாக அவதாரம் எடுத்தார். யார் எடுத்தார்? சக்கரத்தாழ்வார் எடுத்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் ஒரு முக்கியமான பங்கை எடுத்துக்கிட்டே வந்தார். வாமன அவதாரத்தில் இன்னும் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு முனிவர் வந்து வர்றது பெருமாள் தான், இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அந்த மகாபலி கிட்ட தானம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் நான் கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லும்போது தான் 3 அடி கேட்டது அப்படின்ற நம்மளுக்கு கதை தெரியும். அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வாமனன் கிட்ட இருந்து நம்ம மகாபலியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டா மாதிரி கமண்டலத்துக்குள்ளே போய் அவர் ஒளிஞ்சிக்கிறார். எதுக்குன்னா தண்ணி ஊற்றினா தானே தானம் வரும், தண்ணியே ஊற்றாமல் நம்ம போய் மறைச்சிக்கலாம் அப்படின்னு மறைச்சிக்கிறாரு. அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த புல்லால் அதை ஓட்ட போட்டு அவரோட கண்ணே அதில் காயமாச்சு. அதுக்கப்புறம் தான் தானம் வாங்கினாரு அப்படின்னு தெரியும். எப்போ அந்த தர்பை புல்லை கையில் எடுத்தாரோ அந்த தர்பை புல்லுக்குள்ள அவதாரமாக வந்தாராம் சக்கரத்தாழ்வார். அதனால் அந்த தர்பை புல்லில் சக்கரத்தாழ்வார் அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த பேசுகிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகமும் கலியுகமும் அப்படின்றதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கலியுகத்தில் அந்த ஆன்மீகத்தை எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான். இன்றைக்கும் கிரகணம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிரகணம்னா வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து போட்டுருணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் விஷத்தன்மை வந்துடும், அந்த விஷ வாயு வந்து அதில் இறங்கிடும். அதுக்காக கிரகணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுருங்க, அதுக்கப்புறமா நம்ம புதுசாக தான் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி நாளே தீபாவளி வந்துடுது, வீட்டில் எல்லா ஸ்வீட்டும் பண்ணி வச்சுருக்கிறோம், இதெல்லாம் எப்படிங்க எடுத்து போடுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் எப்படிங்க எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பை புல்ல அந்த சாப்பாட்டுக்கு மேலே வச்சுருங்க, அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அந்த தர்பை புல்லு மேலே ஏன் வைக்கலாம் அப்படின்னு மேலே வைக்கலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வாமன் அவதாரத்தில் அந்த தர்பை புல்லு மேலே அந்த சக்கரத்தாழ்வார் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த சக்கரத்தாழ்வார் எதை வச்சு செஞ்சுருக்காங்கன்னா சூரியனோட துகில்களை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அப்போ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த ரெண்டுமே இந்த சக்கரத்தாழ்வாரால் காப்பாற்ற முடியும். அப்போ அந்த சக்கரத்தாழ்வார் தான் அந்த தர்பை புல்லில் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. அந்த தர்பை புல்லு நம்ம சாப்பாடை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக தான் மேலே தர்பை புல்லு வைங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வெளியில் வராதிங்க, அவங்க கையிலையும் தர்பை புல்லை கொடுத்து வைங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள். நம்ம கோயிலுக்கு போகிறோம், எதுக்காக கோயிலுக்கு போகிறோம்? இப்போ நம்மலாம் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம், நாளையிலிருந்து இந்த கோயிலுக்கு நம்ம ரெகுலராக வரப்போகிறோம், வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம். என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து கடவுளும் இருக்கிறாரு, மிருகமும் இருக்கிறாரு. கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட உடம்பு, அது அவர் மட்டும் அப்படி இல்லை, நம்மளோட உடம்பு எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் கடவுளும் இருக்கிறார், மிருகமும் இருக்கிறார். நம்ம எப்போ கோவிலுக்கு வரோமோ அப்போ என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற மிருகம் தூங்கிடும்,
தூங்கிடும், உள்ள இருக்கிற கடவுள் எந்திரிச்சிருவார். எப்பெல்லாம் கடவுள் எந்திரிச்சிட்டு இருக்கிறாரோ அப்பெல்லாம் நம்ம நல்லதே பண்ணுவோம், நல்லதே நினைப்போம். எப்பெல்லாம் உள்ள இருக்கிற மிருகம் எந்திரிக்குதோ அப்பெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம், கெடுதல் பண்ணுவோம். என்னைக்குமே நம்ம நல்லது மட்டுமே பண்ணணும்னா உள்ள இருக்கிற கடவுள் முழிச்சுக்கிட்டே இருக்கணும், உள்ள இருக்கிற மிருகம் தூங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம தினமும் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தினம் தினம் நம்ம கோயிலுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிருகம் தூங்கிடும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஏன்னா கோவம் வரும்போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அதை தட்டி எழுப்பிடாதீங்க அப்படிம்பாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மிருகம், உள்ள இருக்கிற ராட்சச தன்மை. அப்போ நம்ம கோவம் வெளியில வரக்கூடாது அப்படின்னா நம்ம கோயிலுக்கு ரெகுலராக வரும்போது கோவம் வெளியில வராது. சங்கடம், அதாவது வந்து வருத்தங்கள் வரலாம், கோவங்கள் வராது. வருத்தங்கள் வரலாம், கோவங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவம்ன்றது வரவே கூடாது. அப்படின்னா நம்ம தினசரி கோயிலுக்கு வரும்போது நம்மளுக்கு கோவம்ன்றது வரவே வராது. வீட்டில் நம்ம சாமி கும்பிடும்போது கூட தினமுமே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள் வந்து எப்பயும் முழிச்சிட்டே இருக்கணுன்றது தான் நம்ம கும்பிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மலாம் வீட்டில் பூஜை பண்ணதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பூ எடுத்துக்கிட்டு நம்ம சுற்றுவோம் இல்லையா. 3 தடவை சுற்றிட்டு அந்த பூவை போடுவோம் இல்லைங்களா. எதுக்காக அந்த 3 தடவை அந்த பூவை சுற்றுறோம்? கையில் வச்சுருக்கோம், நம்ம சாமி கிட்ட பூ போடுறோம், ஏன்னா சாமி முன்னாடி இருக்காரு. நம்ம ஏன் சுற்றுறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுளுக்காக தான் நம்ம கையில் பூ வச்சுட்டு சுற்றுறோம். நம்ம கையில் பூ வச்சுட்டு சுற்றும் போது நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம வேண்டுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற கடவுள் எப்பயும் முழிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளை யாராலையும் கோவப்படுத்தவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, கோவப்பட்டால் என்ன ஆகும்? நீங்கள் ஏதோ கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எல்லாம் சரி. ஆன்மீகத்தில் அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னா நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், கோவப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக கோவப்பட்டா 3 விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் சொல்றாங்கன்னு சொல்லிடுறேன். மகாபாரதத்தில் வித்திரரும் திருதராஷ்டிரரும் பேசுறாங்க. அப்போ வித்திரர் சொல்றாரு திருதராஷ்டிரர் கிட்ட, கோவமே படக்கூடாதான்றார். திருதராஷ்டிரர் கேட்கிறாரு, எப்படிங்க கோவப்படாமல் இருக்கிறது? நீங்களே சொல்லுங்க, நிறைய கோவம் வர்ற மாதிரி சூழ்நிலை வருது, நான் எப்படி கோவப்படாமல் இருக்கிறதுனா? அப்போ வித்திரர் சொல்றாரு, கோவப்பட்டா என்ன நடக்கும்னு நான் சொல்றேன், அப்புறம் கோவப்படலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கண்ணா அப்படின்றார். சரி, என்ன நடக்கும்னு சொல்லு அப்படின்னா, முதல்ல உன்னோட உடம்புக்கு கெடுதல்ன்றாங்க. அது நமக்கே தெரியும், கோவப்பட்டா பிபி வரும் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லை. அதனால வந்து உடம்புக்கு கெடுதல்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, கோவப்பட்டா நம்மளோட ஆன்மாக்கு கெடுதல்ன்றாங்க. ஆன்மா வந்து அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு தொடர்ந்து போகும் இல்லையா. அப்போ அந்த ஆன்மாக்கே கெடுதல் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கோவப்படுறதுக்கான பாவத்தை அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் அனுபவிப்போம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கோவப்படாமல் இருக்கிறது நல்லது இல்லையா. அது ஒன்று. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்து வச்ச புண்ணியங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடுது அப்படின்றாங்க. நம்ம கஷ்டப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், இல்லாதவங்களுக்கு பண உதவி கொடுக்குறோம், கோயிலுக்கு வரோம், அபிஷேகம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். ஏதாவது ஒரு புண்ணியத்தை சம்பாதிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தினசரி மெனக்கிடுறோம். ஆனால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம கோவப்பட்டா நம்ம சேர்த்து வச்ச புண்ணியங்கள் எரிஞ்சு போயிடுதான். எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம சேர்த்து வச்சே பிரயோஜனம் இல்லை இல்லையா. நம்ம வந்து சம்பாதிக்கிற பணம் எரிஞ்சு போயிடுது அப்படின்னா எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போம். ஐயோ அது எரிஞ்செல்லாம் போயிடக்கூடாது, நம்மளுக்கு அது உதவி பண்ணணும், அதுக்காக தான் சம்பாதிச்சிருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து சம்பாதிக்கிற புண்ணியத்தையும் பாதுகாப்பாக வைக்கணும். கோவப்பட்டால் அந்த புண்ணியம் எரிஞ்சு போயிடும், அதனால நம்ம கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்து வந்து சரிங்க, கோவமே படக்கூடாதா? இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா கோவமே படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் கோவம் வருதே அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறாரு, கோவப்படலாம். அந்த கோவப்படுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணணும்? 4 விஷயத்தை பண்ணணும், 4ஆவதாக தான் கோவப்படணுன்றார். எங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் தூது, மகாபாரதத்தில் தெரியும். கிருஷ்ணர் தூது போனார் பாண்டவர்களுக்காக அப்படின்னு. அங்கே போய் என்ன நடக்குதுன்னா, தூதெல்லாம் முடிச்சுட்டாரு, ரிட்டன் வராரு. ரிட்டன் வந்து தர்மர் கிட்ட, தூதெல்லாம் போயிட்டேன்ப்பா, யுத்தம் தான் அப்படின்ட்டார். அப்போ தர்மர், என்ன இப்படி சொல்கிறீங்க, நிதானமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னா, நான் சாமதான பேத தண்டத்தை முயற்சி பண்ணேன்ப்பா, வேலைக்காகலை, யுத்தம் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அது என்ன சாமதான பேத தண்டம், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, முதல்ல நான் முயற்சி பண்ணேன், என்ன பண்ணேன்னா எடுத்து சொன்னேன், நீ செய்கிறது தப்பு துரியோதனா, அவங்களுக்கு வந்து அந்த ராஜ்யத்தை கொடுக்கறது தான் நியாயம், அதனால் நீ கொடு அப்படின்னு எடுத்து சொன்னேன். அப்படியா, என்ன சொன்னா? முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னார். ஓ, அப்போ சாம ட்ரை பண்ணி முடியலையா, அடுத்து என்ன பண்ணீங்க? அடுத்து தானம் ட்ரை பண்ணேன். தானம்னா என்ன? கெஞ்சி கேட்டேன். என்ன தெரியுமா கெஞ்சி கேட்டேன் அப்படின்னா, ஒரு 5 ஊரையாவது கொடு, 5 வீடையாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னான்னா, அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ தானமும் முடியலையா, அப்போ அடுத்து என்ன பண்ணேன்? அடுத்து பேதம் பண்ணேன் அப்படின்னார். சரி, பேதம்னா என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, பேதம்னா பிளாக்மெயில். நான் சொன்னேன், நீ மட்டும் கொடுக்கல அப்படின்னா யுத்தம் வரும் அப்படின்னு மிரட்டி பார்த்தேன். அப்போ என்ன ஆச்சு? அப்பயும் வந்து அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அடுத்து என்ன? அடுத்து தண்டனை, யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னார். அப்படியா, சரி அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் கோவமே படக்கூடாதுன்னு வித்துரர் சொன்னார். அதையும் மீறி கோவப்பட்டா சாமதான பேத தண்டம்னு ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டரில் தான் கோவப்படணுமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எடுத்து சொல்லணும்.
அதுக்கப்புறம் கெஞ்சி பார்க்கணும், அதுக்கப்புறம் மிரட்டி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கோவப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட லைஃப்பில் அதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே நம்மளோட லைஃப்பில் பண்ணிட்டு தான் இருப்போம். எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு குழந்தை விஷயத்தில் நம்ம பண்ணிட்டு இருப்போம். குழந்தைகிட்ட என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரு குழந்தை கேட்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சொன்னா கேளுன்னு எடுத்து சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சாமை. அதுக்கப்புறம் தானன்னா என்ன? கெஞ்சி கேட்கறது. கெஞ்சி கேட்போம், கொஞ்சி கேட்போம். என்ன சொல்லுவோம்? நான் சொன்னா கேளு பாப்பா, உனக்கு நான் வந்து உடம்பு சரியானதுக்கப்புறம் 2 சாக்லேட் வாங்கி தரேன், 4 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு கெஞ்சி கேட்போம். அப்பயும் முடியாதுன்னு சொல்லுது, அழுதுகிட்டே இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? பேதம் ட்ரை பண்ணுவோம், மிரட்டி பார்ப்போம். இப்படியே நீ அழுதுட்டு இருந்தா உன்னை அடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? தண்டம், அடிச்சிருவோம். இதுதான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம செய்கிறது. ஆனால் இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம ஆஃபீஸில், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பழகும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாம பேத தண்டம் நடுவில் தானத்தை விட்டுடுறோம். முதல்ல முதல்ல எடுத்து சொல்லுவோம், அதுக்கப்புறமே மிரட்டிடுவோம். நடுவில் ஒன்று இருக்கே தானம்னு, கெஞ்சி பார்க்கறது, கேட்டு பார்க்கறது, கொஞ்சி பார்க்கறது, இதை நம்ம செய்யாமலே போயிடுவோம். இதை நம்ம செய்யாமலே இருக்கிறது தவறு தானே. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, சாமதான பேத தண்டம் அப்படின்ற ஆர்டரில் தான் நம்ம போகணுமே தவிர அந்த ஆர்டர் இல்லாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவத்திலே 3வது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கட்டம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் மறைஞ்சு வாழ்ந்தாங்க. 1 வருஷம் மறைஞ்சு வாழணும் அப்படின்னு மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த ராஜாவுக்கும் தர்மருக்கும் ஒரு சண்டை வந்துடுது. அப்போ என்ன பண்ணிடுறாரு அந்த ராஜா? கையில் இருக்கிற அந்த பகடக்காயை எடுத்து நெத்தியில் அடிச்சிடுறாரு. அப்போ தர்மரோட நெத்தியில காயம் வருது. அந்த காயத்தோட அவர் வெளியில வரார். அந்த காயத்தோட வெளியில வரும்போது பீமன் பார்க்குறாரு, என்னன்னா உங்க தலையில ரத்தம், அந்த ராஜாவா? இப்பவே போய் ராஜாவை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, இல்லப்பா அப்படி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? உங்க தலையில ரத்தம் வருது, இப்போ கூட நான் ஒன்றும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது தர்மர் சொல்றாரு, முதல்ல கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ செய்யணும்ப்பா அப்படின்றார். என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா செய்யணும்? அவங்களால நம்மளுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்களால நம்மளுக்கு என்ன கெடுதல் நடந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த ரெண்டையும் தராசில் வச்சு பார்க்கணும். எது ஜாஸ்தி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது அவரால் நம்ம 1 வருஷம் இந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறோமே அப்படின்னா அவரால் நம்மளுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் மேலே கோவப்படலாமா? வெறும் இந்த பகடக்காயை போட்டு ரத்தம் மட்டும்தான் வருது அப்படின்றாங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம மேலே கோவப்படுவாங்களா? படவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளால அவங்களுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு அவங்க யோசிச்சுட்டாலே அவங்க நம்ம மேலே கோவப்பட மாட்டாங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நரசிம்மரோட அவதாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, பிரகல்நாதனுக்காக தான் நரசிம்மர் வந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரகல்நாதனுக்காக நரசிம்ம அவதார் வந்தார், இரண்யகசிபு கொன்னுட்டாரு. நரசிம்மர் ரொம்ப உக்கிரமாக இருக்கார். எல்லா தெய்வங்களும் வந்துட்டாங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நரசிம்மர் இவ்வளோ உக்கிரமாக இருக்காரு, அதான் வதம் முடிஞ்சிருச்சுல்ல, அவரை சாந்தமடைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை யாராலையும் சாந்தப்படுத்த முடியல. மகாலட்சுமியை கூப்பிடுறாங்க, நீங்கள் போய் சாந்தப்படுத்துங்கன்றாங்க. மகாலட்சுமி சொல்கிறாங்க, என் கணவரை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, நான் பக்கத்திலே போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க மகாலட்சுமி. யார் தான் சாந்தப்படுத்துறதுன்னு சொல்லும்போது நாரதர் சொல்கிறாரு பிரகல்நாதன் கிட்ட, உனக்காக தானே அவர் வந்தார், அதனால் நீ போய் சாந்தப்படுத்தினா கண்டிப்பாக அவர் வந்து சரியாயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகல்நாதன் போகிறாரு, ஒரு நாம சங்கீர்த்தனம் பாடுறாரு, அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் அப்படியே அமைதியாகிறாரு. பிரகல்நாதனை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறார். மடியில் உட்கார வச்சுட்டு, பிரகல்நாதா நான் உனக்காக தான் வந்தேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் வந்தீங்களே அது போதாதா, எனக்கு எதுக்கு வரோன்னா, இல்லை நீ கண்டிப்பாக வரம் கேட்கணும், அதை கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பிரகல்நாதன் கேட்ட வரம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டாரு தான், எங்கள் அப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு தான் எனக்கு தெரியும், எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, எங்கள் அப்பாவுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா, அதை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் நரசிம்மர் சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஒரு பக்தியான ஒரு மகனை எப்போ பெற்றெடுத்தாரோ அப்போவே அவருக்கு சொர்க்கத்தில் இடம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம சொர்க்கம் போகிறதுக்காக சொர்க்கவாசலில் போய் நடக்கிறோம், சொர்க்கவாசல் திறந்தோடனே கால் எடுத்து வைக்கிறோம், நாம சங்கீர்த்தனம் பாடுறோம். அதெல்லாம் விட நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பக்தியை சொல்லி கொடுத்துட்டாலே நம்ம அப்பா அம்மாவுக்கு சொர்க்கம்ன்றாங்க.
எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சிம்பிளான விஷயம். அப்போ என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பக்தியை சொல்லிக் கொடுக்கணும். அந்த பக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரகசியங்கள் அடங்கி இருக்கிற நம்மளோட ஆன்மீகத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஆன்மீகத்தில் நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக போராடுறோம் இல்லையா? எதுலையாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறோம். ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கும் மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் பதில் இருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பாவை கொன்னுட்டியா, அதனால் நான் உன் மேலே வந்து என்னோட அஸ்திரத்தை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக அர்ஜுனன் மேலே ஒரு அஸ்திரத்தை விடுறாரு. அந்த அஸ்திரம் வருது. அந்த அஸ்திரம் வரும்போது அர்ஜுனன் வந்து சொல்றாரு, கிருஷ்ணா, ஒரு அஸ்திரம் என்னை நோக்கி வருது, இதுக்கு நான் என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு என்ன பதில் அஸ்திரம் கொடுக்கறதுனே தெரியல அப்படிங்கிறார். ஏன்பான்னு அவர் சொல்றாரு, ஒரு நாக அஸ்திரம் வந்துச்சுன்னா நான் கழுகு அஸ்திரத்தை கொடுத்துருவேன், ஒரு நெருப்பு அஸ்திரத்தை வந்துச்சுன்னா நான் தண்ணீர் அஸ்திரத்தை கொடுத்துருவேன், இப்போ வர்றது நாராயண அஸ்திரம், இந்த அஸ்திரத்தை நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்றாரு, வர்றது நாராயண அஸ்திரம் தானே, ஒண்ணுமே தேவையில்லை, உன் கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சிரு, கீழே வச்சுட்டு கையெடுத்து கும்பிடு, அந்த அஸ்திரம் 3 சுத்தி கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, ஆயுதங்கள் எல்லாம் கீழே வைக்கிறாரு, கையெடுத்து கும்பிடுறாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சுத்தி நாராயண அஸ்திரம் கீழே விழுது. நாராயண அஸ்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை பக்தியும் பணிவும் அப்படின்றத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே நான் ராமாயண மகாபாரதத்தில் ஒரு இடத்துல ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதேச்சியா கூட நடந்திருக்கலாம், வேற எங்கேயாவது அதை பத்தி சொல்லியிருக்காங்களான்னு நான் தேடி பார்ப்பேன். அந்த மாதிரி தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விபீஷணன் என்ன பண்ணுறாரு, நான் ராமரோட சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புஷ்பக விமானத்தில் வந்துட்டு இருக்கிறார். வெளியிலிருந்து சுக்ரீவன் பார்க்குறார், ஆஹா விபீஷணன் வரான், ஏதாவது பிரச்சனை ஆயிடும், ராமருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறார். அப்போ ஆஞ்சநேயர் சொல்றாரு, என்ன சுக்ரீவா நீங்கள் இப்படி சொல்றீங்க, நம்ம எவ்வளோ பெரிய யுத்தம் பண்ண போகிறோம், அவங்க கிட்டேயே போய் சண்டை போட போகிறோம், அங்கே வர்றது ஒரே ஒரு விபீஷணன், அவனை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கும்போது சுக்ரீவன் சொல்றாரு, இல்லை அவன் பெரிய ஆயுதத்தோட வரான் அப்படின்ற. என்ன பெரிய ஆயுதம், ஒரே ஒரு கடாயுதத்தோட தானே வராரு அப்படின்னு சொல்லும்போது சுக்ரீவன் சொல்றாரு, அந்த கடாயுதத்தை இப்படி கொண்டு வந்தா பிரச்சனையே இல்லை, நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம், அந்த கடாயுதத்தை 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு கையை கூப்பி பணிவோட வரான், இந்த பணிவிலையும் பக்தியிலையும் ராமர் விழுந்துருவாரு, அதனால ராமருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாரு. அப்ப ராமரையே ஜெயிக்கக்கூடிய மந்திரம் எது அப்படின்னா பக்தியும் பணிவும் தான். அப்ப ராமரையும் பக்தியும் பணி வச்சு ஜெயிக்கலாம், நாராயணனையும் பக்தியும் பணி வச்சு ஜெயிக்கலாம். இந்த உலகத்துல எந்த விஷயத்தை வேணாலும் பக்தியும் பணியும் வச்சு நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்மளுக்கு என்ன தேவை, பக்தி. நெத்தியில வந்து குங்குமம் வச்சுக்கிறதோ இல்ல ஒரு சந்தனம் வச்சுக்கிறதோ விபூதி வச்சுக்கிறதோ இன்னைக்கு குழந்தைங்களை செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதோட தாத்பரியமே தெரியல அப்படின்றது தான். நம்ம நெத்தியில் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு பல விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதையும் சொல்லி கொடுத்துட்டோம், அதனால் வேறு யாராலையும் நம்ம குழந்தையோட மனசை மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளோட நெத்தியில் விபூதியோ குங்குமமோ இல்லை வந்து சந்தனமோ இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எதிரில் இருக்கிறவன் அவங்களோட பேச்சால் நம்ம குழந்தையோட மனசை மாற்றிட முடியும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நெத்தியில் ஏதாவது வச்சுக்கோங்க, நெத்தியில் ஏதாவது வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே அந்த இடம் காலியாக இருந்துச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக எதிரில் இருக்கிறவங்க மனசை மாற்ற முடியும். சின்ன வயசுலேருந்து எது நம்ம தப்புன்னு நம்ம மனசில் இருக்கோ, நம்ம நெத்தி காலியாக இருந்துச்சுன்னா எதிரில் இருக்கிறவன் இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னா நம்ம மனசு ஆமாம் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்க என் பையன் இப்படி பண்ணவே மாட்டான், எப்படி பண்ணானே தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவன் எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வந்து நெத்தியில் ஒன்றுமே இல்லாமல் வெளியில் போனாரோ அன்னைக்கு தான் அந்த குழந்தையோட மனசை மாற்றப்பட்டிருக்கும், அன்னைக்கு தான் அவங்க மாறி இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நெத்தியில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரகாண்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீதெல்லாம் வந்து அயோத்திக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் சீதை என்ன பண்ணுறாங்கன்னா, செந்தூரத்தை எடுத்து அவங்க நெத்தியில் வச்சுக்கிறாங்க. அந்த செந்தூரத்தை வச்சுக்கிறத பார்த்துட்டு ஹனுமன் கேட்குறார், ஏமா நீங்கள் வந்து செந்தூரம் வச்சுக்கிறீங்களே எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, நான் செந்தூரம் வச்சுக்கிட்டா ராமர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செந்தூரம் வச்சுக்கிட்டா என்னோட கணவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் ஹனுமன் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, செந்தூரம் வச்சுக்கிட்டா ராமர் நல்லா இருப்பாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ராமர் அடுத்த நாளே சபைக்கு போறாரு, உடம்பு பூரா செந்தூரத்தை பூசிக்கிட்டு போறாரு.
தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக செந்தூரம் இருக்குது. ராமர் பார்த்து என்னப்பா ஆச்சு, நீ எதுக்காகப்பா இப்படி செந்தூரத்தெல்லாம் பூசிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை செந்தூரத்தை பூசிக்கிட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்களாம், அதனால தான் நான் செந்தூரத்தை பூசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராமருக்கு புரிஞ்சிருச்சு, சீத்தம்மா கிட்ட கேட்டிருப்பான், சீத்தம்மா வச்சதுனால தான் இப்படி ஆச்சுன்னு. அப்போ ராமர் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டதுனால இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் செந்தூரம் வச்சுக்கிறாங்களோ அவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறார். இப்போ நம்ம செந்தூரம் வச்சுக்கிட்டா நம்ம மனசுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க நல்லா இருப்பாங்க. கணவர் தான் இல்லை, நம்ம மனசுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம மனசுக்கு பிடிக்கணும், நம்ம குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. அப்போ யார் நம்ம பெரியவங்க, நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும், நம்ம அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. இப்போ கணவருன்னு கிடையாது, செந்தூரத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நெத்தியில் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும், இருந்தாலுமே இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்றது தான். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த நெத்தியில் வச்சுப்பேன். அதை வச்சுக்கும் போது கண்ணாடி பார்த்து ரொம்ப பார்த்து எந்த இடத்துல வச்சுக்கணுமோ சின்னதாக வச்சு அந்த மாதிரிலாம் நான் செய்வேன். ஆனால் இதில் கூட இது எதுக்காக நம்ம செய்கிறோம், நம்ம பார்க்கும்போது ப்ரெசென்டபிளாக இருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பார்த்து சின்னதாக அழகாக வச்சுக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தப்போ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் விநாயகர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தை எழுத சொல்கிறாங்க. அவர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் மகாபாரதத்தை எழுதும்போது அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தந்தத்தை உடைச்சி எழுதுறேன் அப்படிங்கிறார். அப்போ உடனே வேதவியாசர் சொல்கிறார், தண்டத்தெல்லாம் உடைக்காதீங்க, தண்டத்தெல்லாம் உடைக்காதீங்க. ஏன் உடைக்காதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை 2 தந்தமும் ஒரே அளவில் இருந்தால் தான் அழகாக இருக்கும். எப்படி 2 கை ஒரே மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும், 2 கால் ஒரே மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும், அந்த மாதிரி 2 தந்தமும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால் 4 பேர் பிரயோஜனமாக இருக்கணும், நம்மளால் 4 பேருக்கு உதவி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தந்தத்தை உடச்சி நான் மகாபாரதம் எழுதணுன்னா காலங்காலமாக அது மக்களுக்கு உதவியாக இருக்கும், அந்த காரணத்துக்காக நான் உடச்சி தான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தந்தத்தை உடச்சி மகாபாரதம் எழுதுறாரு. இன்றைக்கும் கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அரை தந்தத்தோடு தான் ஒரு பக்கம் இருப்பார், ஒரு பக்கம் தான் முழு தந்தம் இருக்கும். எதுக்காக உடைக்கப்பட்டிருக்குன்னா நமக்காக, மகாபாரதத்துக்காக அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலியுகத்தில் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகாபாரதம் படிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து எழுதிடுறார் யார், வேதவியாசர் வந்து மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் எழுதிடுறார். 60 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டது தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை எழுதினோடனே வேதவியாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஸ்லோகத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகிறார். நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நேராக சிவபெருமான் கிட்ட கொடுக்குறார். சிவபெருமான்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, உங்கள் பையனை வச்சு நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷம்பான்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்றாரு. அதை எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தேவர்கள்லாம் நிறுத்திட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவர்கள்லாம் அதை வாங்கிக்கிட்டு, இதெல்லாம் என்ன இவ்வளோ தேவ ரகசியங்கள் எல்லாம் மகாபாரதத்தில் எழுதியிருக்கிறீங்க, இதெல்லாம் படித்தா எல்லாருமே தேவர்கள் ஆயிடுவாங்களே, அப்போ எங்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன வித்தியாசம், அப்படிலாம் இருக்கக்கூடாது, இதில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்சம் ஸ்லோகங்களை தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 30 லட்சம் ஸ்லோகத்தை எடுத்துகிட்டு அவர் போகிறாரு. போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிரச்சனை ஆகுது. என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்களாம் மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு அந்த 30 லட்சம் ஸ்லோகத்தை எங்களுக்கு காமிங்கன்னு சொல்லி அதிலிருந்து 15 லட்சம் ஸ்லோகத்தை நம்மளோட முன்னோர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களாம் இதை படித்து தான் நாங்கள் வந்து மோட்சம் அடையணும், எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 15 லட்சம் ஸ்லோகத்தை எடுத்துகிட்டு வராரு. வர்ற வழியில் அசுரர்கள் நிறுத்துறாங்க. அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 15 லட்சம் ஸ்லோகத்தை படிச்சுட்டு, எங்களோட வேலை என்ன தெரியுமா, அசுரர்களோட வேலை மக்களை தப்பு செய்ய வைக்கணும், இதுதான் எங்களோட வேலை. ஆனால் இது எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா யாருமே தப்பு செய்ய மாட்டாங்களே, அப்போ எங்கள் வேலை எப்படி நடக்கும், அதனால் 14 லட்சம் ஸ்லோகத்தை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் 14 லட்சம் ஸ்லோகத்தை எடுத்துக்கிறாங்க. அங்கங்கே பிச்சு பிச்சு பார்த்தீங்கன்னா 1,25,000 ஸ்லோகங்கள் தான் இருக்குது. அந்த 1,25,000 ஸ்லோகத்தை எடுத்துகிட்டு நேராக சிவபெருமான்கிட்ட போகிறாங்க. நான் என்னங்க பண்ணுவேன், உங்கள் பையனை வச்சு நான் 60 லட்சம் ஸ்லோகம் எழுதினேன், இப்போ வெறும் 1,25,000 ஸ்லோகம் தான் இருக்குன்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த 1,25,000 ஸ்லோகத்திலேயே அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குப்பா. ஒருத்தன் 3 வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்தா 120 வருஷம் படித்தா கூட, 120 வயசு வரைக்கும் படித்தா கூட இதில் இருக்கிறது முழுசாக அவனால் புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கலியுகத்துக்கு இதுவே போதும், இதை முதல்ல கொண்டு போ அப்படின்னாரு. இப்போ நம்ம படிக்கிறது அந்த 1,25,000 ஸ்லோகம் தான். இதில் இருக்கிற ரகசியம் என்னென்னா, மகாபாரதம் படித்தா தேவ ரகசியங்கள் தெரிய வரும், மகாபாரதம் படித்தா மோட்சத்தை அடைய முடியும், மகாபாரதம் படித்தா நம்ம எந்த தப்புமே நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், அதை நம்ம விடலாமா? அப்போ நம்மளுக்கு தெரியாத மகாபாரதத்தில் இருக்கிற விஷயங்களை தேடி தேடி கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இப்போ நான் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். என்னங்க நீங்கள் வந்து கோயிலுக்கு போனால் இப்படி பண்ணணுன்றீங்க, பக்தி பணிவு வேணுன்றீங்க, இவ்வளோ விஷயத்த சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயத்த இப்படி பண்ண முடியும், ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா எங்களால் ஈஸியாக பண்ண முடியும், நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டே போகிறீங்க, எங்கள் மனசுலேயே நிற்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு கதை மூலிமா நான் முடிச்சுக்கிறேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து மாறு வேஷத்தில் போயிட்டுருப்பார். ஒரு திருடன் இருக்கான். அந்த திருடன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருடன் வந்து ஒரு முனிவரை சந்திக்கிறான். அப்போ முனிவர்கிட்ட சொல்கிறான், என்னால் திருடுறதை விடவே முடியாதுங்க, திருடுறதை என்னால் விட முடியாது, ஆனால் நான் என்னோடய வாழ்க்கை மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்றார். அப்போ முனிவர் சொல்கிறார், நீ திருடுறதை விடாத, நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்றார். என்ன அப்படின்னா, உண்மை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கோ. அந்த உண்மை மட்டும் தான் பேசணும்னு சொல்லு, வேறு எதுவுமே நீ செய்யாத, நீ எது பண்ணாலும் உண்மை மட்டும் தான் பேசணும். சரி, நான் அந்த முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஒரு நாள் ராத்திரி திருடுறதுக்காக போகிறாரு. அந்த ராஜா மாறுவேஷத்தில் பார்க்குறான். பார்த்தா புதுவாளாக இருக்குது. நீ யாருன்னு கேட்குறாரு. அந்த திருடன் சொல்கிறான், நான் திருடன் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஒருத்தன் வந்து திருடன் சொல்கிறான், எப்படி அது திருடன் சொல்ல முடியும், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சமயத்தில் அவன் சொல்கிறான், நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன், நான் ஒரு திருடன் அப்படிங்கிறான். ராஜாவுக்கு சரி ஓகே, எங்கப்பா திருட போகிறேன்னா, இன்றைக்கி ராஜாவோட கஜானால தான் திருட போகிறேன்றான். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் கஜானாவில் திருட போகிறானா, இவன்ட்டு அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்திக்கிறியாப்பா அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு அந்த திருடன் சொல்கிறான், வா சேர்த்திக்கிறேன், என்ன எடுக்கிறோமோ பாதி பாதி உனக்கு எனக்குன்றார். ராஜாவும் சரின்னு சொல்லிட்டாரு. நேராக போகிறாரு. அந்த கஜானாக்கு ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வழி ராஜாவுக்கே தெரியல. அந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக இவங்க போகிற நேரத்தில் அந்த காவலாளி தூங்கிட்டு இருக்கிறான். அந்த திருடன் சொல்கிறான், இந்நேரம் காவலாளி தூங்குவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றுமே இன்னும் புரியாமலே இருக்குது. அப்போ அந்த காவலாளி சொல்கிறான், நீ வெளியிலேயே நில்லு. ராஜா கிட்ட சொல்கிறான், நீ வெளியிலே நில்லு, நான் உள்ளே போய் ஏதோ திருடிட்டு வரேன், நம்ம 2 பேர் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ற. சரின்னு சொல்லிட்டு இவனு உள்ளே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வரும்போது அவன் என்ன பண்ணுறான்னா 2 வைரக்கல்லை கொண்டு வரான். ஆனால் உள்ள 3 வைரக்கல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இவன் 2 வைரக்கல் தான் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நம்ம 2 பேர் பிரிச்சுக்கணும் இல்லையா, நம்ம 2 பேர் பிரிச்சுக்கணும்னா பாதி பாதி பிரிக்கணும்னா 2ஆக தான் பிரிக்க முடியும், 3 இருந்தால் பிரிக்க முடியாது. அப்போ ராஜா நினைக்கிறார், இவன் எப்பயுமே உண்மையை தானே சொல்லுவான், அப்போ சரியாக தான் சொல்லுவான்றதை புரிஞ்சுக்கிறாரு. ஒன்று பிரிச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு இதே நேரத்தில் சந்திக்கலாம், எங்கே இருப்பேன் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ராஜாவும் போயிட்டாரு. திருடன் என்ன பண்ணுறான்னா, அவனும் போய் படுத்து தூங்கிடுறான். ராஜா அடுத்த நாள் சபை கூடுது. சபைக்கு வந்த உடனே காவலாளியை கூப்பிட்டு, நேற்று நம்ம கஜானால திருடு போயிருக்கு, என்ன திருடு போயிருக்குன்னு போய் பாரு அப்படின்றார். அவர் சொல்கிறார், அது எப்படிங்கன்னா, அது ஆமா நீ போய் பாரு அப்படின்றாரு. காவலாளி போகிறான். அங்கே 2 வைரக்கல் திருடு போயிருக்கு. அந்த காவலாளி என்ன நினைக்கிறான்னா, எப்படியும் திருடு போச்சுன்னு ராஜாவுக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த ஒரு வைரக்கல் எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம், ராஜா கிட்ட போயிட்டு 3 வைரக்கல் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு வைரக்கல் எடுத்து வச்சுட்டு நேராக ராஜா கிட்ட போயிட்டு 3 வைரக்கல் திருடு போச்சுன்றான். அப்போ ராஜா சொல்கிறாரு, அந்த திருடன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், இந்த கோயிலில் படுத்துட்டு இருப்பான், அவனை போய் கூட்டிகிட்டு வான்றாரு. கூட்டிகிட்டும் வந்தாச்சு. திருடங்கிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ண நேற்று, நாங்கள் 2 பேர் சந்தித்தோம், 2 வைரக்கல் எடுத்தோம், 2 பேர் பாதி பாதி ஒரு வைரக்கல்லாக எடுத்துக்கிட்டோன்றான். ராஜாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இவன் உண்மையை தான் சொல்லுவான்னு. அப்போது அந்த காவலாளியை செக் பண்ணுங்கன்னு ராஜா சொல்கிறாரு. காவலாளியை செக் பண்ணால் அவனோட பாக்கெட்டில் ஒரு வைரக்கல் இருக்குது. அந்த சமயத்தில் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இந்த காவலாளி தான் தப்பு பண்ணியிருக்கான், இந்த காவலாளியை தூக்கி ஜெயிலில் போடுங்க, இந்த திருடனை அந்த கஜானாவோட காவலாளியா போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான் அந்த காவலாளி செஞ்சான், அந்த திருடன் செஞ்சான். என்னன்னா, உண்மை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தான். அவனோட வாழ்க்கையே மாறிச்சு. அவன் கஜானாக்கே காவலாளியாக மாறினான். அப்போது நான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கூட நம்மளோட ஆன்மீகமும் நம்மளோட சனாதன தர்மமும் நம்மளை மேல் நோக்கி தூக்கிட்டு வரும். அப்படின்றப்போ நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ நேரம் என் முன்னாடி உட்காந்து நான் பேசும்போது தலையை ஓகே, இன்னும் 2 கதைகள் சொல்கிறேங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்கும்போது, நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது. நான் பேசி முடிச்சோடனே சரி சந்தோஷங்க, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. நேரம் இந்நேரத்துக்கும் வந்து உட்காந்து கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நான் பேசுகிறேங்க. ஸோ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நம்ம குரு விஷயத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எதுக்காக ஒரு ஆசிரமம் நடக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆசிரமங்கள் நிறைய இடத்துல நடக்கும். ஆனால் எதுக்காக ஆசிரமங்கள் நடக்குதுன்னா, மக்களிடையில் அந்த மக்களுக்கு ஏதாவது அவங்க மேல் நோக்கி வர்றதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆசிரமங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஆசிரமத்தை நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஆசிரமம் நடக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக அந்த குரு கிட்ட போகிறாரு. அந்த குரு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, குருவே எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் குருவே. என்னப்பா, எனக்கு பண கஷ்டம் நிறையா இருக்குது, என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாப்பா, சரிப்பா, உன்னோட பண கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு குரு சொல்கிறார். எப்படி
தீர்த்து வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துக்கு போ. அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பிரகாசமான கல் இருக்கும். அந்த கல்லை எடுத்துட்டு தோண்டி பார்த்தா உள்ள தங்க காசுகளோட ஒரு குடம் இருக்கும். இந்த தங்க காசுகளோட குடத்துல பாதியை வச்சுட்டு பாதி நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன இவர் தங்க காசு தரேன்றாரு. சரிங்க, அதெல்லாம் சரி, எதுக்கு பாதியை வச்சுட்டு பாதி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு சொல்றாரு, உன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்கப்பா, அவங்களுக்கு நான் இன்னொரு பாதியை தரேன் அப்படிங்கிறார். இவர் சரின்னு சொல்லிடுறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு, சொல்றாரு நான் போய் பார்த்துட்டு உங்க தங்க பாதி எடுத்துட்டு இங்கே வரேன் அப்படிங்கிறார். குரு சொல்றாரு, இல்லப்பா நீ பாதி எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போய் அதை செலவு பண்ணி சந்தோஷமா இரு, நான் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ வர வேண்டாம் அப்படின்றார். இவருக்கு ஒன்றும் புரியல. இவரும் போறாரு, மரம் இருக்கு, பக்கத்தில் பிரகாசமான கல் இருக்கு, அதை எடுத்து பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா தங்க காசுகள் இருக்கு. அதில் பாதி எடுத்துக்கிட்டாரு. அந்த பாதியை எடுத்துட்டதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆசை வந்துருச்சு. அவருக்கு என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம பாதியை வச்சுட்டு போகணும், எப்படி நம்ம குரு கிட்ட போக போறதில்ல, அந்த குருக்கு தெரிய போறதில்ல, நம்ம யாருன்னு கூட குருக்கு தெரியாது, இந்த முழு தங்க காசுகளையும் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. முழு தங்க காசுகளை எடுத்துக்கிறாரு. அவர் போறாரு. போற வழியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருடர் கூட்டம். அந்த திருடர் கூட்டம் பிடிச்சாங்க, கத்தியை காமிச்சாங்க, உன் தங்க காசுகள்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னாங்க. இவருக்கு வேற வழியே தெரியல, உயிர் தான் ரொம்ப முக்கியம், தங்க காசை சம்பாரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தங்க காசுகள் மொத்தையும் கொடுத்துட்டாரு. அவனும் போயிட்டான், உட்காந்து அழுதாரு. நேராக குருவோட காலில் விழுந்தார். குருவே குருவே, எல்லா தங்க காசுகளும் போச்சு குருவே அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறாரு குரு, எனக்கு இந்த மாதிரி நடக்கும் தெரியும்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் அங்கே பாதி தங்க காசுகள் இருக்கும் தானே, இப்போ அதை போய் எடுத்துக்கோ அப்படின்னாரு. இவரால் சொல்லவும் முடியல, அதை நான் முன்னாடியே எடுத்துட்டேன், அதுவும் போச்சுன்னு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேர்மையை கடைபிடிக்கல. அவர் நேர்மையை கடைபிடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக இந்த இடத்துல அவருக்கு பாதி தங்க காசாவது கிடைச்சிருக்கும். அது கூட கிடைக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நேர்மையாக இல்லை அப்படின்றது தான். நேர்மை நம்மளோட வாழ்க்கையை நம்ம நினைப்போம், ஒரு நேர்மையாக இருக்கிறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நேர்மை எவ்வளவோ விஷயங்களை கொண்டு வரும். சரி, வேற என்ன விஷயம் நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை என்ன பண்ணாரு, அந்த ராஜா தன்னோட சிப்பாயை கூப்பிட்டார். அவருக்கு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, என்னப்பா டவுட் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட 2 பேர் வேலை செய்கிறாங்க, ஒருத்தன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான், ஒருத்தன் எப்பயுமே வருத்தமாக இருக்கான். இவன் ஏன் நான் 2 பேருக்கும் ஒரே மாதிரி வேலை தான் கொடுக்குறேன், 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்குறேன், அப்படி இருக்கும்போது இவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான், அவன் எப்பயுமே வருத்தமாக இருக்கான், இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு ராஜா கேட்டார். அதுக்கு அந்த சிப்பாய் சொன்னால், இதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன், ஆனால் அதுக்கு ஒரு 98 தங்க காசுகள் செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லப்பா, 98 தங்க காசுகள்லாம் எனக்கு இது தெரிஞ்சால் போதும், பதில் தெரிஞ்சால் போதும். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 வேலையாட்களும் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சிப்பாய் இந்த ராஜாவை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுற, அந்த வீட்டில் இருக்கிறவன் எப்பயுமே சோகமாக இருக்கிறவன் அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு, ராஜா நீங்கள் தங்க காசுகள் கொண்டு வர சொன்னல, அதில் ஒரு 49 தங்க காசுகளை கொடுங்க, பாதி பாதி கொடுத்துட்டு 49 கொடுத்துட்டான். அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு கதவை தட்டிட்டு ஓடி வந்துட்டான். மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. உள்ள இருக்கிறவன் வெளில வரான், வெளில வந்தோடனே பார்க்குறான், தங்க காசு இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறான். 49 தங்க காசுகள் இருக்குது. ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான்னா, அது எப்படி 49 இருக்கும், ஒன்றும் 50 இருக்கும் இல்லையா, இல்லை 40 இருக்கும், 49 இருக்குன்னா ஒரு தங்க காசு இங்கே ஏதாவது செதறி கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி குழந்தைங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த தங்க காசை தேடுங்க, அந்த தங்க காசை தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவி குழந்தைங்கள்லாம் தேடுறாங்க, கிடைக்கல உடனே உனக்கு கோவம் வருது, அடிக்கிறான் குழந்தைய, நல்லா தேடு, என்ன பண்ணிட்டு இருக்கிற, நல்லா தேடு, நல்லா குமிஞ்சு பாரு, அங்கே பாரு இங்கே பாருன்னு கோவப்படுறான். மனைவி அடிக்கிறான், குழந்தைங்களை அடிக்கிறான். அந்த 49 தங்க காசுகள் கிடைச்சதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. அந்த ஒரு தங்க காசு எங்கே போச்சு அப்படின்னு தான் அவன் யோசிச்சான். அப்போ அந்த சிப்பாய் ராஜாவை கூட்டிகிட்டு, நீங்கள் வாங்க இன்னொருத்தரோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மிச்சம் இருக்கிற 49 தங்க காசுகள் அங்கே வச்சுட்டு கதவை தட்டிட்டு வந்துடுறாங்க. உள்ளே இருக்கிறவன் வந்தான், 49 எண்ணி பார்த்தான், ரொம்ப சந்தோஷப்பட்டான். இருக்கிறத மனைவி குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டான், ஹாப்பியாக இருந்தான். அப்போ தான் சிப்பாய் ராஜா கிட்ட சொன்னான், இப்போ தெரியுதா இவன் ஏன் எப்பயுமே வருத்தமாக இருக்கான், இவன் ஏன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்ட்டு. சந்தோஷமாக இருக்கிறவன் இருக்கிறது போதும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சான், அதனால் அவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கான். ஆனால் இவன் இல்லாததை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான், அதனால தான் இவன் எப்பயுமே வருத்தமாக இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும். அப்போ சரிங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும், அப்போ கடவுள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாதா, நம்ம நிறைய வேணும்னு கேட்கக்கூடாதான்னா, கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கேட்கணும், நிறைய கேட்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன பக்குவம் வேணும்னா, கடவுள் அது கொடுக்கலன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிற பக்குவம் வேணும்.
அப்போ கேட்கவே கூடாதான்னு சொல்லலை, எல்லாத்தையுமே கேளுங்க. அது கிடைக்கலன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதை நான் பேசும்போது சில ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள்கிட்டலாம் ஒன்றுமே கேட்கக்கூடாதுங்க, அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு, அவர்கிட்டலாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உதாரணங்களும் ராமாயண மகாபாரதத்துலேருந்து தான் எடுத்துப்பேன். ஏன்னா அதுதான் கடவுளோட அவதாரங்கள் சொன்ன கதை. அப்படி இருக்கும்போது அதுலேருந்து தான் எடுத்துப்பேன். அதுலெல்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எல்லாருமே தவம் இருப்பாங்க, அதிலலாம் நிறைய தவம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ முன்னாடி கடவுள் வந்து பிரத்யேகமாக காட்சி கொடுப்பாரு. கொடுத்த உடனே உங்க எல்லாருக்கும் தெரியும் பதில். அவர் என்ன தெரியுமா கேட்பாரு, முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பார். ஏன் கடவுளுக்கு தெரியும் இல்லையா இவன் எதுக்காக வரம் தவம் இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கடவுள் நினைக்கல. கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும்னு நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ நம்மளும் நம்ம கடவுள்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அதை கொடுக்கல அப்படின்னா அந்த பக்குவத்தை வளர்த்திக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேங்க கடவுள், ஆனால் கொடுக்கல, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கான கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளும் மகாலட்சுமியும் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க உங்கள் பக்தன் தானே அவன். மகாலட்சுமி சொல்கிறாங்க பெருமாள் கிட்ட, அவன் உங்களோட பக்தன் தானே, அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், அப்படி இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் நீங்கள் கொடுக்கலாம்ல, நான் பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மகாலட்சுமி சொல்கிறாங்க. பெருமாள் சொல்கிறான், அவனோட கர்மாவை பொறுத்து இன்னொரு 2 மாதம் கழிச்சு அவனுக்கு நல்ல நேரம் வரப்போகுது, அதுக்கப்புறம் அவன் நல்லா இருப்பான், நீ கவலைப்படாத. மகாலட்சுமி சொல்கிறாங்க, 2 மாதம் என்னால் பொறுத்துக்க முடியாது, இப்போவே அவனுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு. பெருமாள் சொல்கிறார், உன்னால் உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடு, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனுஷனோட கதவை முன்னாடி போய் ஒரு தங்க காசை வச்சுட்டு கதவை தட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்க மகாலட்சுமி. உள்ளேருந்து மனுஷன் வரான், கதவை திறக்கிறான், தங்க காசு கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷப்படுறான், எனக்கு புதையல் கிடச்சிருச்சு, எனக்கு புதையல் கிடச்சிருச்சுன்னு குதிக்கிறான், தங்க காசை வச்சு குதிக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அது கேட்டுருச்சு, ஏதோ இவனுக்கு புதையல் கிடச்சிருக்கு, இன்னைக்கு ராத்திரியே உள்ளே போய் அந்த காசை நம்ம எடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் உள்ளே போகிறான், ராத்திரி அந்த தங்க காசை எடுத்துகிட்டு வந்துடுறான். காலையில் பார்த்தா அந்த தங்க காசு இல்லை. அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அங்கே மகாலட்சுமி பார்க்குறாங்க, நம்ம ஒரே ஒரு தங்க காசு கொடுத்தோம், அதுவும் போயிடுச்சு, சரி பரவாயில்ல, அவனுக்கு ஒரு முத்து மாலையை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு முத்து மாலையை வெளியில் வச்சுட்டு கதவை தட்டிட்டு மகாலட்சுமி வந்துடுறாங்க. இப்போ அவன் கதவை திறந்து பார்க்குறான், முத்து மாலை இருக்குது, சத்தமே போடலை. நேற்று நம்ம சத்தம் போட்டதுனால தான் பிரச்சனை, இதை நம்ம வீட்லேயே வைக்கக்கூடாது, நம்ம குளிக்க போனால் கூட கையோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குளிக்க போகிறான். குளிக்க போனதுக்கப்புறம் அந்த ஆத்தோட கரையில் வந்துட்டு அந்த முத்து மாலையை வச்சுட்டு அவன் முழுக்கு போட போகிறான். ஆனால் அவன் சுற்றி பார்க்குறான், அவ்வளோ தூரத்துக்கு ஜனங்க யாருமே இல்லை, நம்ம முழுக்கு போட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே இதை யாரும் எடுக்க முடியாது, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம முழுக்கு போட்டு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முழுக்கு போடுறான். எந்திரிச்சு பார்த்தா முத்து மாலை இல்லை. ரொம்ப வருத்தப்படுறான், இந்நேரத்துக்கு யாராலையும் வந்து போயிருக்க முடியாது, எப்படி இந்த முத்து மாலை போச்சு, ரொம்ப வருத்தப்படுறான், அழுகிறான். திருப்பி மகாலட்சுமி இன்னமும் அவனுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வைரக்கல்லை முன்னாடி வச்சு கதவை தட்டுறாங்க. அவனும் வரான், அந்த வைரக்கல் எடுக்கிறான். இந்த தடவை நம்ம குளிக்க போகும்போது அந்த வைரக்கல்லை நம்ம கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே வச்சுக்கிறான். கையிலேயே வச்சு முழுக்கு போடுறான். எந்திரிச்சு பார்த்தா வைரக்கல் இல்லை. மகாலட்சுமி முடிவு பண்ணிடுறாங்க, இல்லை அவன் கர்மா முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு சேருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் கண்டிப்பாக வந்து இதை நம்ம கொடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு மகாலட்சுமி முடிவு பண்ணாங்க. பெருமாள் சொன்ன 2 மாதம் முடிஞ்சது. 2 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இவன் குளிக்கிறதுக்காக ஆற்றுக்கு போகிறான். ஆற்றுக்கு போகும்போது மேலேருந்து குயில் கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவன் நினச்சான், குயிலுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்குது, மரத்து மேலே ஏறி பார்க்கலான்னு மரத்து மேலே ஏறினா இவனோட முத்து மாலை அந்த 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 நெஸ்ட்டில் இருந்துச்சு, அந்த கூடில் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு புரிஞ்சது, நம்ம முழுக்கு போடும்போது இந்த குயில் தான் தூக்கிட்டு போயிருக்கணும், இந்த இடத்துல வச்சுருக்கணுன்றது அவனுக்கு புரிஞ்சது. முத்து மாலை கிடைச்ச சந்தோஷத்தில் முத்து மாலை கையில் வச்சுட்டு முழுக்கு போட்டான். முழுக்கு போட்டால் ஒரு மீன் கைக்கு தட்டுப்பட்டது. மீன் எடுத்து பார்த்தா மீனோட வாயில் ஏதோ உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. எடுத்து பார்த்தா இவனோட வைரக்கல். ரொம்ப சந்தோஷப்படுறான், முத்து மாலையும் கிடச்சிருச்சு, வைரக்கல்லும் கிடச்சிருச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வீட்டில் இருக்கிற மனைவி கிட்ட கத்துனான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம தான் அந்த தங்க காசை தூக்கிட்டு போனோன்னு கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்கு, அந்த தங்க காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம், இல்லைனா இவன் போலீஸுக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு நேராக தங்க காசை கொண்டு போய் இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்தான். அவனுக்கு தங்க காசும் கிடச்சது, அவனுக்கு வைரக்கல்லும் கிடச்சது, முத்து மாலையும் கிடச்சது. நேரம் வரும் காத்திருங்கள்னு நம்ம பெருமாள் சொன்னது நல்லாவே புரிஞ்சது. நேரம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும். அது வரைக்கும் நம்மளுக்கு தேவை பொறுமை, அது மட்டும் இல்லாமல் நேர்மை, அது மட்டும் இல்லாமல் பக்தி அப்படின்ற விஷயம் தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம கவலைப்பட முடியுமே தவிர நம்ம கையில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம நினைக்காம நம்ம கடவுளை நம்பணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம கோயில்கிட்டே வரலாம். கோயிலில் வந்து ஆண்டாள் சந்நிதி தனியாக இருக்குது. அங்கே ஆண்டாள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும். எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆண்டாள் கையில் ஒரு கிளி இருக்கு இல்லையா? அந்த கிளியை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பிறந்து வளர்ந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளரும் போது அந்த கிளி வந்து அவங்க ஒரு கிளியை வளர்த்தாங்க. அந்த கிளி தான் இந்த கிளி. அந்த கிளியை வளர்த்தாங்க. அந்த கிளி வளர்க்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் வந்து சின்ன குழந்தை இல்லையா, சுற்றி பக்கத்து வீடு எதிர் வீடெல்லாம் போகும் இல்லையா, அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது இல்லையா, பக்கத்து வீட்டு இருக்கிறவங்க ஆண்டாளை தேடி வீட்டுக்கு வருவாங்களாம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஆண்டாள் இருக்க மாட்டாங்க, அவங்க வேற ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போது அந்த கிளிக்கிட்ட நான் வந்தேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். ஆண்டாள் வந்ததுக்கப்புறம் கிளி சொல்லுமா, உன்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிளியை தான் ஆண்டாளோடையே சேர்ந்து தெய்வமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்மளோட வேண்டுதலை ஆண்டாள் கிட்ட சொல்கிறத விட ஆண்டாள் கிட்ட சொல்லிட்டு கூடவே அந்த கிளிக்கிட்டையும் சொல்லிட்டோம் அப்படின்னா, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த கிளி என்ன பண்ணணும்னா, ஆண்டாள் கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், உனக்காக அவருக்காக அதை கேட்டாரு, அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த கிளி எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம நந்தி, நம்ம தம்பி நந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நந்தியோட கதை கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ காலத்தில் நம்ம நந்தி கிட்ட தேவையான விஷயங்களை சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், எப்பெல்லாம் சிவபெருமான்கிட்ட சொல்லி அதை நம்மளுக்கு வாங்கி தரணுமோ வாங்கி தருவார் இல்லையா. அதே மாதிரி தான் ஆண்டாளோட கிளியும் செயல்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த ஞாபகம் தான் வரும். அதை பார்த்துட்டு நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அதுக்கான வைப்ரேஷன், அதோட உணர்வை வந்து நம்மளால உணர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடவுளோட கதைகள் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி வாரியார் சுவாமிகள் கதையை பற்றி பேசுவோம். ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, நேராக வாரியார் சுவாமிகள் கிட்ட வந்தார். வாரியார் சுவாமிகிட்ட வந்து என்ன சொன்னார்னா, அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் வாரியார் சுவாமிகள் மேலே மதிப்பு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தட்டு, அந்த தட்டில் நிறைய பணக்கட்டுகள், அது எல்லாத்தையும் வச்சுட்டு வாரியார் சுவாமிகள் கிட்ட கொடுத்தாராம். வாரியார் சுவாமி சொன்னாராம், அது அங்கே சிலை இருக்குல்லப்பா, கடவுள் சிலைக்கு முன்னாடி வச்சிரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் சொல்லியிருக்காரு, எங்கள் சாமியை நான் எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, உங்களை நான் மதிக்கிறேன், நீங்கள் ஏதோ பல நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க, அது வெறும் கல்லுக்கு போய் நீங்கள் வந்து அதை கடவுள்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து வாரியார் சுவாமி சொன்னாராம், சரியாக சொன்னப்பா, ஆமாம்மா அது கல் இல்லை பாரு, இவ்வளோ நாள் எனக்கு அந்த ஞானக்கண்ணு தெரியவே இல்லை, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, ஆமாம்மா அது கல் தான், நீ என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு வாரியார் சுவாமிகள் வாங்கிக்கிறார். வாங்கினதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற துணி எடுத்து பார்க்குறாரு, கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் சரிப்பா, எதுக்கு இந்த பேப்பர் பண்டல்லாம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாரா, என்ன சாமி நீங்கள் பணத்தை பார்த்ததே இல்லையா, இது பணம் சாமி, பேப்பர் பண்டில் இல்லை அப்படின்னாராம். என்னப்பா சொல்கிற, பேப்பர் பண்டில் தானே இது, இப்போ இது பேப்பர் இல்லைங்கிறியா அப்படின்னாராம். சாமி இது பேப்பர் தான் சாமி, ஆனால் அந்த பேப்பரில் பாருங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்குது, அது 500 ரூபா தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்குது, அதில் ரிசர்வ் பேங்கோட கவர்னர் வந்து இது 500 ரூபாய்க்கு மதிப்புள்ளது அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காங்க, அப்போ கூட உங்களுக்கு தெரியலையே அது பணம்ன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஏன்பா என்னப்பா இப்படி சொல்கிற, அந்த கல்லுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தீர்த்தம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி தீர்த்தத்தெல்லாம் ஊற்றி அந்த கடவுளோட பிரபஞ்ச சக்தி அந்த கல்லுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் அதை கடவுள்னு சொல்கிறோம், அதை நீ நம்ப மாட்டியா, இந்த பேப்பர் பண்டில், அந்த பேப்பர் பண்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கான், அதில் ஒரு கையெழுத்து இருக்கான், அதில் நம்பர் இருக்கான், இதை பண்ணணும்னு நான் நம்பணுமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சதான், ஓ இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி வாரியார் சுவாமிகள் கதையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக கருத்துக்கள் இருக்கும். ஒருத்தர் வாரியார் சுவாமிகள் கிட்ட ஒரு கல்யாணத்துக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அவரோட சம்மந்தியை கூட்டு வர்றாரு. ஏன்னா கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணும்போது சம்மந்தியை கூட்டிகிட்டு வந்தால் தானே மரியாதையாக இருக்கும், இவருக்கு பழக்கம், அதனால் அவரை கூட்டு வர்றாரு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவரோட சம்மந்திக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. வேறு வழி இல்லை, இவர் சொல்கிறாரு, சாமி நீங்கள் கூட வாங்க சம்மந்தி, நீங்கள் வந்து இந்த இன்வைட் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பேச்சு வச்சுக்காதீங்க அப்படின்னு இவர் சொல்லி கூட்டு போகிறார். எனக்கு ஓகேங்க, எனக்கு நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் பையனும் என் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஆனால் அவர்கிட்ட வந்து நீங்கள் எதுவும் பேச்சு வச்சுக்காதீங்க. இல்லை நான்லாம் ஒன்றும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு குத்தணுன்ற எண்ணத்தோடையே வராரு. நேராக வந்து பேசுகிறாங்க. எல்லாம் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாமி நீங்கள் முருகர் பக்தர் தானே? ஆமாம் நான் முருகர் பக்தர் தானே அவர் சொல்கிறார் வாரியார் சாமிகள். இந்த முருகருக்கு 6 தலை இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆமாம் 6 தலை இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி, கூட இருக்கிறவருக்கு பயம் வந்துருச்சு, இவர் ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாவது பிரச்சனை இட போகுதா, பேச்சு முத்த போகுதா, நிறுத்தவும் முடியல. வாரியார் சாமிகள் கேளுன்றாரு, கேளு நான் சொல்கிறேங்கிறாரு. இப்போ அதை நிறுத்தவும் முடியல, கடவுளை வேண்டிக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் வாரியார் சுவாமிகள் கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, உங்கள் கடவுள் முருகனுக்கு 6 தலை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அவர் எப்படி படுத்து தூங்குவார், அவர் தூங்கும்போது தலை இடிக்குமே அப்படின்னு கேட்டாராம்.
அதுக்கு வாரியார் சாமிகள் அவ்வளோதானாப்பா, நீ ஏதோ பெருசாக கேட்க போகிறேன்னு நினச்சேன், நான் பதில் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு தான் பயம், இவர் என்ன பதில் சொல்ல போகிறார், அவர் என்ன பேச போகிறார், பிரச்சனை எப்படி போய் முடியும்னே தெரியலையே, ரொம்ப பயப்படுறாரு. அந்த சமயத்தில் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிப்பா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறியே, நீ வந்து எப்போ நேற்று நைட் நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், எங்கே சாமி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், எவ்வளோ டென்ஷனு, என்னால் தூக்கமே வர முடியல, நான் சரியாக தூங்கி 4 மாதம் ஆகுது அப்படின்னாராம். உடனே வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், ஏன்பா உன் பொண்ணு இஷ்டப்பட்ட இடத்துக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற, நல்ல பக்தி உள்ள ஒரு மனுஷன் சம்பந்தியாக கிடச்சிருக்கிறான், அவன் பையனும் பக்தி உள்ளோட பையன், உன்னோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட 4 மாதமாக உனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்கிறியே, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு முருகர் நினச்சிட்டு இருக்கிறாரு, அவர் தூங்குவாரா அப்படின்னு கேட்டாராம். அப்போது எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. இந்த இடத்துல கோவப்படணும் அப்படின்னா அவர் கோவப்பட்டிருக்கலாம், அந்த இடத்துல கோவம் முக்கியம் இல்லை. அந்த இடத்துல என்னன்னா அவருக்கு புரிய வைக்கிற மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்றது தான் அங்கே முக்கியமே தவிர அங்கே கோவப்பட வேண்டிய முக்கியம் இல்லைன்னா. ஏன்னா ஒரு பெரிய விஐபி அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் உட்காந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கால் வந்து தரையில் படாது. ஏன்னா அவர் குள்ளம், அவர் உட்காந்து சேரில் உட்காந்தாருன்னா கால் வந்து தொங்கிட்டு தான் இருக்குமா. அப்போது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது, எங்க நீங்கள் பெரிய விஐபி, நீங்கள் உட்காரும்போது உங்களோட கால் தரையில் படலையே, உங்களுக்கு அதில் ஒன்றும் வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் நிற்கும் போது கால் தரையில் படலைன்னா தான் நான் வருத்தப்படணும், உட்காரும்போது கால் தரையில் பட்டா என்ன படாட்டி என்ன அப்படின்னாராம். அப்போ பதில் எல்லாத்துக்குமே சொல்ல முடியும், நம்ம வந்து அதுக்கு கோவத்தை தான் காமிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குள்ளமாக இருக்கிறவரை பார்த்து நீங்கள் வந்து சொன்னாங்களா, இது என்ன நீங்கள் வந்து குள்ளமாக இருக்கிறீங்களே பரவாயில்லையா, உங்களுக்கு வந்து வருத்தமாக இல்லையான்னு சொல்லும்போது, நான் ஏன் வருத்தப்படணும், என்கிட்ட பேசணும்னா யாராக இருந்தாலும் தலையை குமிஞ்சு தான் பேசணும் அப்படின்னாராம். அப்போது எல்லாத்துக்குமே பதிலும் சொல்ல முடியும் இல்லையா, நம்ம வந்து கோவப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ திருவிளையாடல் படம் கதைக்கு வரலாம். ஸோ திருவிளையாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கதை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த பழம் ஞான பழத்தை வச்சு நடக்கிற ஒரு பிரச்சனை, அதனால தான் பழனியே உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த சமயத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, விநாயகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி, சரி சரியாக போச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலே ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரியா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு யோசனையாக இருக்கும், இல்லையே அப்படி இல்லையே அப்படின்னு. ஆனால் நம்மளோட சனாதன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரின்னு தான் சொல்லுது. அப்போ என்ன, அதில் ஏதோ ரகசியம் இருக்கணும் இல்லையா, அதை நான் தேடி அனலைஸ் பண்ணேன். அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவை சுற்றி வர்றதுனா நின்று சுற்றி வர்றது கிடையாது, அம்மா அப்பாவோட உட்காந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறது தான். அவங்க பிறந்ததுலேருந்து நம்ம பிறந்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை அம்மா அப்பாவோட உட்காந்து பேசும்போது பலவிதமான உலக விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா. என்ன உலக விஷயம் அப்படின்னா, யாருக்கு நான் நல்லது பண்ணேன் அவனால் எனக்கு என்ன கெடுதல் நடந்துச்சு, யாருக்கு நான் கெடுதல் பண்ணேன் அதனால் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் நடந்துச்சு, யார் என்ன ஏமாத்தினா, யாரை நம்பி ஏமாந்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது பசங்க அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாமலே அது பற்றின உலக அந்த நாலேஜ் சொல்லுவாங்க, அந்த அறிவு கிடைச்சிருதான். அப்படின்னா அம்மா அப்பாவோட வாழ்க்கையை நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவங்க செஞ்ச மிஸ்டேக்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம அதை செய்யாமல் இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்க, லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் நம்ம அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம், நம்ம அந்த தப்பை செய்யாமலே நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்காமலே அம்மா அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். சில பேர் கேட்பாங்க, இது அம்மா அப்பா கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு என்ன இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட தெரிஞ்சுக்கலாம், எதிர் வீட்டுக்காரங்கிட்ட கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களும் எதிர் வீட்டுக்காரங்களும் ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்களாம், அவங்க ஏமாந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்களாம், சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் நம்ம அம்மா அப்பா உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்ற எண்ணம் அம்மா அப்பாவுக்கு தான் இருக்குன்றதுனால அவங்க ஏமாந்த விஷயத்தை சொல்லி நம்மளுக்கு அந்த உலக அனுபவத்தை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் இந்த உலகத்தையே சுற்றி வந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆன்மீகத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்களே எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெத்தலை, எல்லாத்துக்கும் வெத்தலை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, எதுக்கு, ஒரு தாம்பூலத்துக்கு வெத்தலை, கல்யாணத்துக்கு கூப்புன்னா வெத்தலை, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம ஆன்மீகத்தில் பதில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்தில் சீத்தம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நான் கிளம்புறேன் விடை பெறுறேன்னு ஆசீர்வாதம் வாங்கும்போது சீத்தம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு வெத்தலை செடி இருந்துச்சு, அந்த வெத்தலையை பிச்சு அதை போட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறது தான் ஹனுமன். அதனால தான் இன்றைக்கும் ஹனுமனுக்கு நம்ம வெத்தலை மாலையை போட்டுட்ருக்கோம். எதுக்காக அப்படின்னா, அந்த வெத்தலையால்
ஆசீர்வாதம் வாங்கினதுனால தான். அப்போ அந்த வெத்தலை எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அந்த இடத்துக்கு ஹனுமன் வந்தார்? ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்தார். ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொன்னார், இங்கே சொன்ன நல்ல விஷயத்தை அங்கே போய் சொன்னார். அதனால தான் நம்ம கல்யாணத்துக்கு யாரை கூப்பிட்டாலுமே வாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு கூப்பிடும்போது அந்த வெத்தலையை வச்சு கூப்பிடுறோம். வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது அந்த வெத்தலையை வச்சு அனுப்புகிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட சனாதன தர்மத்தில், ராமாயணத்தில், சுந்தரகாண்டத்தில் இருக்கிற அந்த வெத்தலை தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெத்தலையை வந்து கொடுக்குறோம். ஓகேங்க, அந்த வெத்தலையை எப்படி கொடுக்கணுன்றது கூட ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அது எங்கே பார்த்தீங்கன்னா கர்ணனோட கதை, மகாபாரதத்தில் கர்ணனோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவரோட உயிரை விட போகிறார். அந்த சமயத்தில் ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா, இந்த உலகத்தையே நிறுத்திட்டு நேராக வந்து அந்த கர்ணன் கிட்ட பேசுகிறார். கர்ணா, உன்கிட்ட நான் பேசி உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் சரி கிருஷ்ணா, நான் சாக போகிறேன், நான் சாகிறதுக்கு தயாராகிட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியணும், நான் எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன், அவ்வளோ தான தர்மங்கள் பண்ணதுக்கு எனக்கு பலன் இவ்வளோ தான் கிடைச்சதா? நான் இப்போ சாக போகிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ தான தர்மம் எல்லாம் பண்ண, ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த தான தர்மத்தை எப்படி பண்ணணுமோ அதை நீ பண்ணாமல் விட்டுட்ட. நான் தான தர்மத்தை எப்படி பண்ணுமோ தப்பாக பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கிறார். என்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு தடவையும் நீ தானம் பண்ணும்போது உன்னோட கை மேலே இருந்துச்சு, வாங்கிக்கிறவரோட கை கீழே இருந்துச்சு. தானம் பண்ணும்போது எப்படி தெரியுமா தானம் பண்ணணும்? உன்னோட கை கீழே இருக்கணும், வாங்கிக்கிறவங்களோட கை மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ நம்மளுக்கெல்லாம் தோணும், அது எப்படிங்க, கொடுக்குறவங்களோட கை தானங்க மேலே இருக்கும், வாங்குறவங்க கை தானங்க கீழே இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்களே அப்படின்னா. ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு இடத்துல நம்ம அதை அப்ளை பண்ணுறோம். எங்கன்னா, நம்ம குழந்தைங்க பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தட்டில் சாக்லேட் வச்சு எடுத்துகிட்டு போவோம். அப்போ நம்ம கை கீழே தான் இருக்கும், நம்ம தானமாக தான் கொடுக்குறோம். ஒரு சாக்லேட்டை எடுக்கிறவங்க கை மேலே தான் இருக்கும். அப்போது கொடுக்குறவங்க கை கீழே இருக்க முடியும், வாங்கிக்கிறவங்க கை மேலே இருக்க முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எப்படிங்க? அப்போ நம்ம வாழ்க்கையில் தானம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தில் தானம் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வெத்தலை வச்சு அதுக்கு மேலே காசை வச்சு கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்கிறவங்க மேலேருந்து அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை நம்ம மாற்றி என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அன்னதானம் பண்ணும்போது கூட நம்ம ஒரு சாப்பாடை வாங்கி கொடுக்கும்போது சாப்பாடை இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம், அவங்க மேலேருந்தும் எடுத்துக்க முடியும். அப்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும்போது அது பெரிய பெரிய பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். கல்யாணத்தப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா, தாம்பூலம் கொடுக்கும்போது ஒரு தட்டில் தாம்பூலத்தை வச்சு நம்ம வந்து கொடுப்போம். அவங்க மேலேருந்து தான் அதை எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த விஷயம் தெரியாததுனால, ஐயோ அவங்க போகிறாங்களே, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமே, இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுக்குறோம். அப்போ நம்ம கை மேலே இருக்குது, அவங்க கை கீழே இருக்குது. நம்ம கை தான் கீழே இருக்கணும், அதுக்கு தான் தட்டில் வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது நம்ம இன்விடேஷன் கொடுக்கும்போதும் ஃபாலோ பண்ணணும். இன்விடேஷன் கொடுக்குறோம், இன்விடேஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? இன்விடேஷனை அப்படியே கொடுக்குறோம். அப்போ நம்ம கை மேலே இருக்குது, அவங்க கை கீழே இருக்குது. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, அவங்க வீட்லேயே ஒரு தட்டை வாங்குங்க, அந்த தட்டுக்கு மேலே இன்விடேஷன் வைங்க, அப்போ கொடுங்க, அப்போ உங்கள் கை கீழே இருக்கும், அவங்க கை மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, சரிங்க, கை கீழே மேலே இருக்கிறதுனால என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யோசித்தோம், கொடுக்குறவங்க கை மேலே இருக்கணும், வாங்குறவங்க கை கீழே இருக்கணும், அப்படி தானே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்றது விஷயம் தெரியும். ஆனால் கொடுக்கறது நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நம்ம கை மேலே இருக்கலாம் தானே அப்படின்னு கேட்குறோம். வாங்கிக்கிறவங்க ஒருவேளை சாப்பாடை வாங்கிக்கிறாங்க, நமக்கு என்ன இதில் கிடைக்குது? புண்ணியம் கிடைக்குது. அப்போது புண்ணியம் பெருசா, ஒருவேளை சாப்பாடு பெருசா? புண்ணியம் தான் பெருசு. அப்போ யார் பெருசா வாங்கிக்கிறோம்? கொடுக்குற நான் தான் பெருசா வாங்கிக்க போறேன், புண்ணியத்தை நான் தான் வாங்கிக்க போறேன். அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் இருக்க போகுது. அப்போ புண்ணியத்தை வாங்கிக்கிற கை கீழே இருக்கணும், சாப்பாடு வாங்கிக்கிற கை மேலே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு புண்ணியம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செய்யணும். சில பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா வாழ்க்கையே வாழ முடியாது போல் இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ஒரு புண்ணியத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கறது உண்டு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் கிட்ட வேலைக்கு லீவு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இப்போ பாஸோட மூடு நல்லா இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம ஏற்கனவே அந்த பொய்யை சொல்லி லீவு கேட்டிருக்கோமான்னு யோசிக்கணும். அதுக்கான நேரத்தை பார்க்கணும், என்ன பொய் எழுதுறதுன்னு யோசிக்கணும். அவர்கிட்ட எப்படியாவது லீவை வாங்கிட முடியாதான்னு கெஞ்சணும். ஒரு பாஸ் கிட்ட வேலைக்கு லீவு வாங்குறதுக்கே அவ்வளோ செய்யணும்னா, கடவுள்கிட்ட இருந்து நம்ம புண்ணியத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம ராமாயணம் மகாபாரதத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக நம்ம புண்ணியத்தை வாங்கிக்கலாம்
பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து சோகங்கள் வரும்போது என்ன பண்ணணும், ஏன்னா கஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தர்மர் வந்து காட்டுக்கு போகிறார், வனவாசத்துக்காக அவர் வந்து காட்டுக்கு போகிறார். அவர் காட்டுக்கு போகும்போது தௌமியர்ன்ற ஒரு முனிவர் வராரு. வந்த உடனே அந்த தர்மர் கிட்ட பேசுகிறார். தர்மர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தர்மா நீ என்ன பண்ணு, சந்தோஷமா இரு அப்படிங்கிறார். தர்மர் சொல்கிறார், என்னங்க நான் காட்டுக்கு வந்துட்டேன், பாஞ்சாலியோட பாண்டவர்களோட காட்டுக்கு வந்திருக்கேன், என்னால் நான் வந்திருக்கிறேன், எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது, வருத்தமாக இருக்கும் தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, ஞானிகள் எல்லாம் வருத்தம் வரும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. இவர் கேட்குறாரு, எப்படி ஞானிகள் வருத்தம், யாராக இருந்தாலும் வருத்தம் வரும்போது கஷ்டம் தானங்க படுவார், அது எப்படி ஞானிகள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னா, அவர் சொல்கிறார், அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுக்கு தெரியுமா கஷ்டங்கள் வருது, என்றைக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவத்தை பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா, கடவுள் வந்து அந்த பாவத்தை நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம செஞ்ச ஒரு பாவம் குறைஞ்சி போயிடுது, ஏன்னா அது கடவுள் எடுத்துட்டாரு. அதனால தான் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் தெரியாது, ஒரு பாவம் குறைஞ்சி போச்சு, அதனால் சந்தோஷப்படு அப்படின்னு ஞானிகள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படு, உன்னோட ஒரு பாவம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா. சரிங்க, அப்போ சந்தோஷம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தௌமியர் சொல்கிறாரு, உனக்கு எதுக்காக சந்தோஷம் வருது, நீ இன்னைக்கோ நல்லது பண்ணியிருக்க, ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க, அதுக்காக தான் உனக்கு சந்தோஷம் வந்திருக்கு. அப்போ கடவுள் என்ன பண்ணுறார், உன்னோட புண்ணியத்தை அவர் எடுத்துக்கிறார் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக. அப்போது நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு தெரியாது, ஒரு புண்ணியம் குறைஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணணும்னா, சந்தோஷம் வரும்போது இன்னொரு புண்ணியத்தை பண்ணிடு அப்படிங்கிறார். அதனால தான் நம்மளுக்கு பிறந்தநாள் வரும்போது யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் வருது, 60ஆம் கல்யாணம் வருதா, ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. எதுக்காக, ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுப்பா, ஒரு புண்ணியம் குறைஞ்சிருச்சுப்பா, இன்னொரு புண்ணியத்தை செஞ்சு நேர் பண்ணிடலாம். எவ்வளோ புண்ணியம் செஞ்சோன்னு தெரியாது, ஒரு புண்ணியம் குறைஞ்சிருச்சு, ஒரு புண்ணியத்தை நேராவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க. சரிங்க, இப்போ கல்யாணத்துக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறோம். இப்போ சில இந்த காலத்து பெண்கள், இந்த காலத்து பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணும், நான் ஒரு நாள் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிப்பேன், எதுக்காக வந்து நான் இவ்வளோ காசு செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷனும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் சந்தோஷமாக வாழணும்னா அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு அவ்வளோ புண்ணியங்கள் தேவைப்படுது, அவ்வளோ ஆசீர்வாதங்கள் தேவைப்படுது. அவ்வளோ ஆசீர்வாதங்கள் தேவை அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கணுன்றதுக்காக தான் இத்தனை பேரை வர சொல்கிறாங்க. சரி, இத்தனை பேர் வந்தவங்கெல்லாம் ஆசீர்வாதம் எப்படிங்க பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் அவங்களோட மனசு நிறைஞ்சு அவங்க வயிறு நிறைய அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறோம். அப்போது அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த ஆசீர்வாதத்தில் தான் நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் ஊரெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்லலாம் ஊரெல்லாம் கூப்பிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம மறந்ததுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றது தான் அவங்க மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கும். அப்போ அவங்க பண்ணுற ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இதை பற்றி எங்கே பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் அதே தௌமியர்ன்ற முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, தர்மர் கிட்ட சொல்கிறாரு, உனக்கு நான் அக்ஷய பாத்திரத்தை ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கு எதுக்குங்க அக்ஷய பாத்திரம், நாங்கள் ஏதோ வனவாசம் வந்திருக்கோம், காட்டில் எப்படி இருந்துக்கிறோம் அப்படியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உனக்காக கிடையாது அக்ஷய பாத்திரம், உன்னை தேடி முனிவர்களும் சித்தர்களும் எல்லாம் வருவாங்க ஆசிரமத்துக்கு, அவங்களுக்கெல்லாம் நீ சமைச்சு போடணும், அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, எப்படி வந்து நான் வந்து எல்லாருக்கும் சமைச்சு போடுறது, சரி சமைச்சு போடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சமைச்சு போடுறதுனால ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க நீ சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டா அவங்க போகும்போது அவங்க செஞ்சு வச்ச புண்ணியம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உனக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க புண்ணியம் அப்படியே இருக்கும், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புண்ணியம் அப்படியே இவருக்கும் சேர்ந்து ஒரு ஷேர் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, அப்போ நான் சாப்பாடு போடலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நீ மட்டும் சாப்பாடு போடலைன்னா அவங்க செஞ்ச பாவம் இருக்கு இல்லையா, அதை இங்கே வச்சுட்டு போயிடுவாங்க, அந்த பாவத்தை நீ சுமக்க வேண்டியது இருக்கும். உன்னை தேடி வர்றவங்களுக்கு நீ வயிறார சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும், இல்லைனா அவங்களோட பாவத்தை நீ சுமக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு போட்டு அவங்க வயிறை நிரப்பணும். ஆனால் இப்போ ஒரு கேள்வி வரும், எங்க நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க, ஒரு பால்காரன் வரான், ஒரு கேபிள்காரன் வரான், அத்தனை பேருக்கு நம்மளால் சாப்பாடு போட முடியுமா, அது முடியாது அப்படின்றத நம்ம முன்னோர்
முன்னோர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யார் வீட்டுக்கு வந்தாலும் ஒரு சொம்புல தண்ணி கொடுப்பா அப்படின்னாங்க. அந்த தண்ணியை கொடுத்தா அவங்களோட வயிறு நிறைஞ்சிடும். அப்போவே அவங்க வயிறை நிறைச்ச மாதிரி தான். அதுக்கு தான் தண்ணி கொடுங்க அப்படின்ற பழக்கத்தையே கொண்டு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்மளால் சாப்பாடு போட முடியலன்னா கூட தண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ எங்கள் பாட்டிலாம் இருந்தாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க, ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டான்னா அவன் போயிடுவான். 6 மாதம் கழிச்சு அவன் வரும்போது நான் கூட மறந்துருப்பேன். என்னோட ஃப்ரெண்ட் அவன், நான் கூட மறந்துருப்பேன். என் பாட்டி சொல்லுவாங்க, போன தடவை வரும்போது நீ தண்ணி கூட குடிக்கலப்பா, தண்ணி குடி அப்படிம்பாங்க. அப்போ அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட காரணத்தை சொல்லாததுனால நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம டம்ளரில் கொடுத்துட்ருக்கோம் இப்போது. ஆனால் முதல்ல நம்ம எப்படி கொடுப்போம்? சொம்பு. எதுக்காக? ஒரு சொம்பு தண்ணீர் அந்த வயிறை நிரப்பிடும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சொம்பில் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நம்ம வயிறை நிறச்சி தான் அனுப்பணும். அதுக்கு தான் கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரோட வயிறையும் நிரப்பி அவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாங்க. இதை நான் சொன்ன உடனே ஒருத்தர் ஊரில் இருக்கிறவங்க என்கிட்ட கேட்டாங்க, இனிமேல் நான் எந்த கல்யாணத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னாரு. ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஏங்க நான் சேர்த்து வச்ச புண்ணியத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஆனால் நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சேர்த்து வச்ச புண்ணியம் அவங்கக்கிட்ட அப்படியே இருக்கும். ஆனால் அவங்கள நம்ம மரியாதையாக ஹாஸ்பிட்டாலிட்டி செஞ்சு அவங்கள நல்லபடியாக நடத்துனதுனால அந்த ஷேர் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, காசிக்கு போனவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவாங்க. காசிக்கு போயிட்டு வந்தவங்கள வீட்டுக்கு வர சொல்லி ஒரு வேளை சாப்பாடு போடுங்கம்பாங்க. எதுக்குங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா காசிக்கு போய் என்ன புண்ணியம் கிடைக்குதோ அதை இவருக்கு சாப்பாடு போடுறதுனாலே நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதங்களை வாங்குகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் அதை விட முக்கியம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரணம் என்னன்னு, மகாபாரதத்தில் சந்தனு மகாராஜா அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து பீஷ்மரோட அப்பா. அப்போ என்ன ஆச்சுன்னா, பீஷ்மர் பிறந்து அவங்க அம்மாவோட போயிட்டாங்க. இப்போ அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறார், சத்தியவதி அப்படின்னு ஒரு பொண்ணை காதலிக்கிறார். கல்யாணம் பண்ணி தரமாட்டேன்னு சத்தியவதியோட அப்பா சொல்லிட்டார். ஏன் கல்யாணம் பண்ணி தரமாட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், அவன் தான் ராஜ்யத்தில் உட்காருவான், ஏன் பொண்ணோட வயிற்றில் பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யம் கிடைக்காது, அதனால முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, பீஷ்மர் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நேராக சத்தியவதிகிட்ட போகிறாரு. அம்மா, நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் நான் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ தான் நாளைக்கு ராஜ்யம் ஆளுவேன்னு சொல்லும்போது, அப்போ பீஷ்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அதனால் நான் ராஜ்யத்திலே உட்கார மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ இன்னைக்கு சொல்லுவப்பா, நாளைக்கு உன் குழந்தை வந்து கேட்டால் என்ன பண்ணுறதுன்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன்றாரு. எல்லாம் சரிப்பா, அந்த நாளைக்கு ராஜ்யத்தில் என் பையன் உட்காந்தானா அவனை வந்து நீ கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, அந்த ராஜ்யத்தில் யார் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு சேவகனாக இருந்து வேலை செய்வேன், அடிமையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பீஷ்மர் சொல்றாரு. அதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்களில் ஆனந்த கண்ணீரோட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே ஆசீர்வதிக்கிறாரு. என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு மகன் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல அவர் கொடுத்த வரம் தான் இச்சா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சா மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போதான் உங்களோட உயிர் பிரியும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குறாங்க. சந்தனு ஒரு முனிவர் கிடையாது, சந்தனு ஒரு சித்தர் கிடையாது, ஒரு வரத்தை கொடுக்கலான்னு அவர்கிட்ட யாருமே சொல்லலை. ஆனால் அவர் கொடுத்த வரம் அப்படியே பலிச்சது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், அவர் பீஷ்மரோட அப்பான்றதுனால தான். ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும் தன்னோட குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு, வரம் கொடுக்கறதுக்கு முழு அதிகாரமும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது. ஏன்னா அம்மா அப்பா சொல்கிற வார்த்தை அப்படியே பலிக்கும். அதனால தான் கல்யாணத்தப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். சும்மா அம்மா அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வந்தால் நடக்காது. அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், அம்மா அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீர் வரவழைக்கணும் நம்மளால, அப்பா ஆசீர்வாதம் வாங்கணும். அதனால தான் கல்யாணத்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, எவ்வளோ பெரியவங்க இருந்தாலும் முதல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம சொன்ன பையனை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்ம பொண்ணு, நம்ம காமிச்ச பொண்ணை நம்ம பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கல்யாணம் நல்லபடியாக நடந்ததுன்னு ஆனந்த கண்ணீர் அவங்க கண்ணில் வரும்போது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்க சொல்கிற வார்த்தை அப்படியே பழிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. பஸ்லேருந்து வருது போல் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, அதுவும் அவங்கள சந்தோஷப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்குறது. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ போய் என்கிட்ட சொல்கிறீங்களேங்க, எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை, அப்போ எனக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைக்காதான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட அந்த அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து தர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலோகத்தில் இருந்தால் கூட அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா இப்பேற்பட்ட குழந்தையை பெற்றெடுத்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மா
அப்பாவோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு முக்கியமோ கூடவே இன்னொன்று ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவோட சாபம் அப்படியே பழிக்கும். அதனால் அம்மா அப்பா யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தைங்களோட லைஃப்பை வந்து அது பிரதிபலிக்கும். அதனால் இப்போ நிறைய பேர் வந்து அது எங்கெங்கே சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்னால் போச்சா அப்படின்னா, மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்தில் ஒரு யாகத்திலிருந்து திருஷ்யத்துமன் பிறப்பான். அடுத்து பாஞ்சாலி பிறக்க போகிறா. பிறக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும்னு கேளுன்றார். அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு குழந்தைலாம் வேண்டாம், போதும், திருஷ்யத்துமன் போதும்னு சொல்லும்போது, இல்லை உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது, எப்படிப்பட்ட குழந்தை வேணும்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அவர் கோவம் வந்துடுது அவங்க அப்பா துருபதனுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிறந்ததுலேருந்து ஏண்டா பிறந்தோன்னு நினச்சி அழுகிற மாதிரி ஒரு குழந்தைய கொடு அப்படின்னாங்க. அதில் பிறந்தது தான் பாஞ்சாலி. அதனால தான் வாழ்க்கை பூரா பாஞ்சாலி கஷ்டப்பட்டாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த சாபம் யார்? அவங்க அப்பா. அப்போது அம்மா அப்பா கொடுக்குற சாபமும் அப்படியே பழிக்கும். நிறைய பெண்களை பார்த்து அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் கஷ்டப்படும் போது தான் என்னோட அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன வார்த்தைப்படி அதே மாதிரி அந்த குழந்தை போய் மாமியார் வீட்டில் கஷ்டப்படும். அவங்க அம்மாவே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா சொன்ன வார்த்தைக்காக தான் அது நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்கிற வார்த்தை, அப்பா சொல்கிற வார்த்தை. அப்பா சொல்லுவாங்க பையனை பார்த்து, நாளைக்கு வந்து உன் பையன் உன்னோட பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணால் தான் என்னோட அருமை உனக்கு தெரியும்பாங்க. அதே மாதிரி பையன் செலவு பண்ணுவான், அதே மாதிரி அப்பா நினைப்பாங்க. ஆனால் அது அவங்க சொன்னதுனால தான் நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ததாஸ்து தேவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மேலே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம என்ன கேட்டாலும், வரம் கேட்டாலும் கொடுப்பாங்க, சாபம் கொடுத்தாலும் நிறைவேற்றுவாங்க. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக இந்த கோயில், அதாவது ஸ்ரீவாரி அருள் தரும் பெருமாளோட கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ததாஸ்து தேவர்கள் இருக்கிறாங்க. அள்ளித்தரும் மேலே ததாஸ்து தேவர்கள் இருக்கிறாங்க. அந்த ததாஸ்து தேவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலையை தொங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்த தடவை நீங்கள் போகும்போது கவனித்து பாருங்கள், 2 பக்கமும் ததாஸ்து தேவர்கள் கையில் மாலையோடு வச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் நான் வந்த உடனே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அள்ளித்தரும் பெருமாள் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது அள்ளித்தரும் பெருமாள் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையும் சேர்த்திக்கோங்க. வாரி அள்ளித்தரும் பெருமாள் அப்படின்னு சேர்த்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன வாரி அள்ளித்தரும் பெருமாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையும் சேர்த்திக்கோங்க. ஸ்ரீவாரி அள்ளித்தரும் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீனா மகாலட்சுமி, செல்வங்கள். அந்த செல்வங்களை வாரி அள்ளித்தர பெருமாள் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். உலக புகழ் பெற்ற நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமே உலக புகழ் பெற்ற ஸ்ரீவாரி அள்ளித்தரும் பெருமாள் சந்நிதியா இந்த இடம் இருக்க போகுது. அதில் முதல் நாள் கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாளே எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி நீங்கள் எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கூட நினச்சேன் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்திருப்போம், பேச ஆரம்பித்தோன்னே நமக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, ஒரு ஸ்டோரிக்கு ஒரு மாரல் இருந்துச்சு. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எஸ்பெஷலி வந்து அந்த தானம் கொடுக்கும்போது நம்ம கை கீழே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வி வில் ஃபாலோ. நாங்கள் எங்கள் இதில் வந்து என்னென்னா தட்டில் வச்சு கொடுக்கறது பழக்கம் எங்கள் இதில். ஆமாம், அதுக்கு ஒரு ரீசன் இப்போ இருக்குங்கிறது இப்போ தான் தெரியுது. அந்த மாதிரி நிறையா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நான் பழனியப்பன் அண்ணனை கௌரவிக்கிறதுக்கு மேடை கலைக்கிறேன். நீவே ஊரில் இருக்கீங்க. என் பேர் வீராணம் எஸ் சபரி. நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன். 250 மேடைகளில் பேசியிருக்கேன். இவ்வளோ இந்த நேரத்தில் இந்த டைமில் பேசுகிறது இதுதான் முதல் தடவை. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் கேட்டதுக்கு. ஏன்னா இந்த டைமில் பேசி கேட்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட மொபைல் நம்பர் வந்து 9944472241. 9944472241. கோயம்புத்தூர் தானே போகணும்? சேலம் போகிறதுக்கு. சரி, ஓகே. ஒரு ஃபோட்டோ